பிரைஸ்லோ பிரைஸ்லோ. இவ்வளோ பெரிய ஒரு அறிமுகம் எனக்கு தேவையில்லை. பாஸ்டரோட ஒரு சின்ன ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் ஒரே திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவர்கள். கூலி கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கர்த்தர் கொடுத்தார். அதனால் நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றியுள்ள இதயத்தோடு கூட கர்த்தரை துதிக்கிறதுல நம்ம இந்த வாய்ப்பு எனக்கு பாஸ்டர் கொடுத்ததற்காக ரொம்ப நன்றி. ஆமென். ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஒரு ஊழியக்கார கூடிக்கும் வந்திருக்கிறேன். இப்போ உங்கள் சபையிலோட விசுவாசிகளை நிறைய பேரை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் சிலவங்க ஆப்சென்டாக வேலையில் நிமித்தமாக வராமடி இருக்கலாம். இருந்தாலும் உங்களை எல்லாம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அதிகமாக சொல்கிறதில்ல, உங்களுக்காக நான் செபிக்கிறேன். பாஸ்டர் ஐயா அவர்கள் நல்ல ஒரு கனமான ஊழியத்தை இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் அநேக சபைகளுக்கு ஒரு தகப்பனாக, என்னை விட மூத்த தேவதாசனாக, அநேக அனுபவங்கள் நிறைந்த ஒரு தேவ மனுஷனாக கர்த்தர் வச்சிருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னு சொன்னால், 2 பிள்ளைகளை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். 2 பிள்ளைகளும் ஊழியத்தில் இருக்கிறாங்க. அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல உயர்ந்த படிப்பு படித்தாலும் அவங்கள் உலக பிரகாரமான வேலைக்கு போனால் நல்ல கை நிறைய சம்பாதிக்கலாம் என்று இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும் என்று சொல்லி அப்பாவுக்கு கொடுத்த தரிசனம் அந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறத நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக இந்த சபை இந்த இடத்துல இன்னும் மேன்மையாக, இன்னும் ஆயிரக்கணக்கான விசுவாசிகளோடு கூட அடுத்த தலைமுறையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்புறீங்களா? நிச்சயமாக நான் இங்கேருந்து ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது அதுதான் என்னுடைய உள்ளத்தில் பட்டது. அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறையில் ஒரு பெரிய எழுப்புதல் உள்ள சபையாக நீங்கள் இந்த சபை தான் இவ்வளவுதான் என்னென்ன லிமிட் வச்சுருப்பீங்க. இதே போல் 10 மடங்கு அதிகமான ஒரு கூட்டத்தோடு கூட இதே திருவள்ளூரில் கர்த்தர் உங்களை ஆராதிக்க வைப்பார். அது நான் ஆவியில் உணர்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு நாளைக்கு இதை பார்க்க முடியாது, ஆனால் நாள் ஒன்று வரும், காலம் அதை காண்பிக்க போகிறது. ஆமென். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சபைக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது. பாஸ்டருடைய உள்ளத்தில் இருந்தாலும் அது ஸ்தோத்திரம் இங்கே சொல்லாவிட்டாலும் அவருடைய தரிசனத்தை கர்த்தர் பூர்த்தி செய்ய அவருடைய அடுத்த தலைமுறைகளில் கர்த்தர் அதை காண வைப்பார். ஆண்டவர் மகிமையாய் நடத்துவாராக. ஆமென். நல்ல மியூசிக் வாசிக்கிறவங்க ரொம்ப நன்றி. நல்ல கர்த்தருக்காக தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் ஊழியம் செய்கிற கர்த்தருக்காக, கர்த்தருடைய தாசர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இங்கே வந்திருக்கிற போதகருக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய மகன் மூத்த மகன், அவனுக்கு கர்த்தர் சித்தமானால் அக்டோபரில் திருமணமாக போகிறது. ஜெபித்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஊழியத்திற்கு அர்ப்பணிப்போடு கூட கர்த்தருடைய ஸ்தோத்திரம் BA முடித்து நான் கேட்டேன், என்ன பண்ண போகிறேன், நான் ஊழியம் செய்ய போனோம் அப்படின்னு சொன்னதுனால அவன் வேதாம கல்லூரியில் கேரளாவில் அனுப்பி அவனை படிக்க வச்சு இன்றைக்கி கர்த்தர் என்னோடு கூட துணையாக இருந்து ஊழியத்தை செய்து வருகிறார். ரொம்ப சந்தோஷம் அவனை நினைத்து. காரணம், ஸ்தோத்திரம் படித்து முடித்த உடனே எனக்கு வேலைக்கு போகணும், காலேஜில் போகணும், டிகிரி படிக்கணும் என்றெல்லாம் சொல்லாமல் நான் வேதாம கல்லூரி போகிறேன் அவனே சொன்னதுனால இன்றைக்கி என்னோடு கூட ஊழியத்தில் ஒரு பங்காக அவன் இருக்கிறான். அது ரொம்ப சந்தோஷம். அதே போல் பாஸ்டருடைய இதயம் குளிர பண்ணுகிறது. பாஸ்டரோடு கூட பாஸ்டருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன்னு சொன்னால், இந்த நாட்களில் இருக்கிற தலைமுறைகளில் பாஸ்டர்ஸினுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் ஊழியத்துக்கு வாங்கன்னு சொன்னால் வரமாட்டேன்றாங்க. நான் படித்து சம்பாதிச்சு காசு வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன், ஊழியம் செய்ய மட்டும் எங்களை சொல்லக்கூடாது. காரணம், ஃபைத்தோமில் இருக்கிறதுனால, சபைக்குள்ளே ஆலயத்தில் அவர்கள் வளர்ந்துக்கிறதுனால மற்றவர்கள் பேசுகிறது ஏசுகிறது எல்லாம் இவங்க காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க.
நம்ம பாஸ்டர் ரொம்ப சகிப்புத்தன்மையோடு கூட இருந்தாங்க. எங்களால் அதெல்லாம் முடியாதுன்னு இப்போ உள்ள தலைமுறை சொல்லுது. நீங்கள் ஒன்று கேட்டால் நான் 2 கேட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம வேலை செஞ்சு சம்பாதிச்சு கர்த்தருடைய ஊழியத்துக்கு உதவி செய்யலாம் என்று சொல்லுகிறதான இந்த நாட்களில் ஊழியம் செய்களுடைய எண்ணிக்கை குறைந்து போகிறது. ஆனால் இந்த நாட்களில் தரிசனத்தோடு கூட ஊழியம் செய்கிற இந்த சபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அதிகமாக நான் ஸ்தோத்திரம் விளக்க விரும்பவில்லை. இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட செய்தியை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரம் ஹிருதயத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு நல்ல கர்த்தர். பாஸ்டம்மாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டம்மா இருக்காங்களா? ஆண்டருடைய நாமத்துக்கு பாஸ்டம்மா ரொம்ப நன்றி. நல்ல ஒரு ஆவிக்குரிய தாயராக இந்த சபையில் வச்சிருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் எனக்கு மன நிறைவாக இந்த இடத்துல வரும்போது, இந்த ஏசி போடுறாங்களோ இல்லையோ, மனசு குளிரமாக இருக்கிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ஸ்தோத்திரம் ஒரு சபைக்குள்ளே வரும்போது ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் இருந்தால் அங்கே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குன்னு அர்த்தம். அதனால் உங்களுக்குள்ள அந்த பிரசன்னம் இருக்கிறத நினச்சி ஆண்டருடைய நாமத்திற்கு நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற தேவனுடைய வார்த்தை கர்த்தருடைய வருகை பற்றி தான் பேசுகிறேன். நிறைய ஸ்தோத்திரம் சப்ஜெக்டு நம்ம விட்டுறோம். ஆனால் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப ரேராக நம்ம இந்த நாட்களில் கேட்குறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி நிறைய சபைகளில் சொல்லி சொல்லி ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துகிறோம். 1 வச்சா 2 கிடைக்கும், வெய் ராஜா வெய் என்று சொன்னது போல் ஆசீர்வாதம் மட்டும் போதும், நன்மை மட்டும் போதும். எங்கிருந்தா அந்த நன்மை வருதோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதைத்தான் முக்கியத்துவப்படுத்தி பிரசங்கம் பண்ணுகிறாங்க. வேதத்தில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் ஸ்தோத்திரம் 100 ஸ்தோத்திரம் வசனம் எடுத்தால் அதில் ஸ்தோத்திரம் 43 வசனங்கள் தீர்க்க தரிசன வசனங்களாக இருக்கிறது. 100 வசனத்தில் 43 வசனங்கள் தீர்க்க தரிசன வசனங்களாக இருக்கிறது. 25 வசனங்கள் சரித்திர வசனங்களாக இருக்கிறது. 17 வசனங்கள் நிருபங்களில் உள்ள வசனங்களாக இருக்கிறது. 10% வசனங்கள் ஆசீர்வாதமும் நன்மையும் கிருபை நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறதான பகுதி இந்த 10% தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் ஆறுதல் படுத்துவார். ஆறுதலான வார்த்தைகள் மட்டும் எடுத்து பேசி இன்னைக்கு சபை ஒரு வித்தியாசமான நிலைமையில் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் தீர்க்க தரிசனங்கள், சரித்திரங்கள், நிருபங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம எல்லாவரும் அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் மட்டும் நம்ம எடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல நம்முடைய வாழ்க்கை. ஏற்றத்தாழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், கஷ்டங்கள் நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் கர்த்தரை உறுதியாய் பிடிச்சு எந்த நிலையிலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அதுதான் ஒரு விசுவாசியினுடைய வளர்ச்சியினுடைய அடையாளம். கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். என்னாலும் ஆண்டவருக்குள்ளே நான் நிலையாய் நிற்கிறேன். ஆமென். இன்றைக்கு ஸ்தோத்திரம் அந்த அனுபவத்தோடு கூட நம்ம வாழும்போது தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறார். அதனால் கர்த்தருடைய வருகை பற்றி நான் சில காரியங்கள் உங்களோடு கூட இந்த சபையாரோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய வருகை ரொம்ப நெருங்கி இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய முதலாம் வருகை பற்றி 960 வசனங்கள் இருக்கிறது. ஆனால் 2ஆம் வருகை பற்றி 2800 வசனங்கள் கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிறது. அப்போது டபுள் மடங்காக இயேசுனுடைய முதல் வருகை பற்றி 800 வசனங்கள் இருந்தாலும் அடுத்ததாக நம்ம படிக்கும்போது கர்த்தருடைய வருகை பற்றி 2400 வசனங்கள் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் வேதத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் எதற்கு கர்த்தர் முக்கியத்துவம் சபையில் விசுவாசிகள் பைபிளில் கொடுத்திருக்கிறார்னு சொன்னால், இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. 1ஆம் நூற்றாண்டில் இருந்த இயேசு வருவார் என்று காத்திருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் காத்திருந்து கொண்டிருந்தார்கள். அதனுடைய அடையாளம் என்ன? எல்லாவற்றையும் அவர்கள் ஒருவருக்கொருவர் அந்நியமாய் இருந்தார்கள், ஐக்கியமாய் இருந்தார்கள். இயேசு வரப்போகிறார். நீங்கள் வேதத்தில் படித்தீர்களானால் யோவான் ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, கலீலியா புருஷர்களே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை விட்டு கடந்து சென்ற இயேசு மறுபடியுமாய் வரப்போகிறார். அப்போ அவர்கள் நினைத்தார்கள் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தினார்கள். சபை ஒருமனப்பட்டது. ஒருமனப்பட்டு அவர்கள் ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு பிரத்யேகமாக இருந்தது. அவர்கள் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தார்கள்.
தேவ மகிமை நிறைந்தவர்களாக அந்த சபை ஒரு பெருக ஆரம்பித்தது, வளர ஆரம்பித்தது. எல்லாரும் அந்நியமாய் இருந்தார்கள், ஐக்கியமாய் இருந்தார்கள். ஒரே பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, இன்னொரு பிரசங்கம் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, இன்னொரு வசனத்துல திரளான ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சேர்ந்தார்கள். எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. 120 பேரை வைத்து ஆரம்பிக்கப்பட்டதான இந்த பெந்தெக்கோஸ்து சபை இன்னைக்கு 120 கோடி விசுவாச பெந்தெக்கோஸ்தர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இன்றைக்கும் சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. சபை அநேக நெருப்பில் போய்கொண்டிருக்கிறது, உபதிரவத்தின் மத்தியில் போய்கொண்டிருக்கிறது, கஷ்டத்தின் மத்தியில் போய்கொண்டிருக்கிறது. எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த சபை போய்கொண்டிருந்தாலும் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை என்று சொல்லுகிறதுக்கு காரணம் கர்த்தருடைய சபை கர்த்தர் கட்டிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அதில் ஒரு அவயவங்களாக, ஒரு கற்களாக கர்த்தர் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் போது, அந்த கற்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது அந்த சபையானது வளர வேண்டிய விதத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன? தேவன் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று நம்ம சொல்லிக் கொள்கிறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இயேசுனுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். சீஷர்கள் நினைத்தார்கள் இயேசு நம்ம கூட இருக்கிறாரு, சாப்பாட்டுக்கு குறையில்லை, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் வியாதி வந்தாலும் இயேசு சுகமாக்குறார். இப்படிப்பட்டதான் ஒரு இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும்? ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்காக உங்களிடத்தில் அதிகமான நேரம் இருக்க மாட்டேன். 3 ஸ்தோத்திரம் வருஷம் உங்களோடு கூட இருந்து நான் ஊழியம் செய்தேன். அந்த ஸ்தோத்திரம் 120 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள ஊழியம் செய்தேன். கலீலியா, சமரியா, ஸ்தோத்திரம் கலீலியா, சமரியா, அப்புறம் ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் சமரியா, யூதயா தேசங்களில் ஆண்டவர் இந்த 3 பகுதியில் தான் சுற்றி சுற்றி ஊழியம் செய்தார்கள். ஊழியம் செய்த இடத்துல எல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது, அற்புதம் நடந்தது, வியாதி சுகமானாங்க, மரித்தோரை எழுப்பினாங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனால் நிரந்தரமாக நான் இங்கே இருக்கிறது இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான நாட்கள் முடிவடைகிறது. நான் போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இன்றைக்கு பரலோகம் தான் நமக்கு முக்கியம் என்ற ஒரு விசுவாசி என்றைக்கு மாறுகிறார்களோ அன்றைக்கு கர்த்தருடைய மகிமை நமக்குள்ளே வெளிப்படும். இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை ஒரு லிமிட்டட் பீரியட், ஒரு கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்தில் நாம் கர்த்தருக்காக ஏதாவது செய்து பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போகணும் அப்படின்னு ஒரு உணர்வுள்ள ஹிருதயத்தை இந்த நாளில நமக்கு கர்த்தர் தருவாராக. ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில ஸ்தோத்திரம், உலகத்தான் சொல்லுவான், அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாய் போகக்கூடாது. இந்த பூமியை நம்பி, இந்த பூமியினுடைய ஆசீர்வாதத்தை நம்பி, உலகத்தினுடைய ஆசி ஐஸ்வர்யங்களை மாத்திரம் நம்மை பார்க்கிறவர்களாய் அல்ல, பரலோகத்தை பார்க்கிறவர்களாய் நாம் மாறணும். இந்த பூமியில நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கையில மிகவும் அதிகமாக முக்கியத்துவப்படுத்த வேண்டியது அந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி சிந்திக்கிறவர்களாய் மாறணும். இயேசுனுடைய உவமை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர் சொன்னதெல்லாம் இந்த பரலோக ராஜ்யம் இதோடு கூட ஒப்பிட்டிருக்கிறது, இதோடு கூட உவமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய வசனத்தில் தொடங்கவே சொல்லுகிறாரு, நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அங்கே ஒரு தேசம் நமக்கு உண்டு, அங்கே ஒரு இடம் நமக்கு உண்டு, அங்கே நமக்காக கட்டி இருக்கிறதான ஒரு அரண்மனை நமக்கு உண்டு. அந்த இடத்துல தான் நித்திய யுகாயுகமாய் நம்ம போகணும். அதற்காகத்தான் நம்ம பிரயாசப்படணும். பவுல் அப்போஸ்தலன் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறதை இன்னைக்கு ஸ்தோத்திரம் பிரசங்கத்தில் வருகிறது. இதுதான் ஆசீர்வாதம். அவர் குப்பைன்னு சொன்னது இன்னைக்கு நம்ம சொல்றோம் அதுதான் ஆசீர்வாதம். எப்படி போதுவார் கதை? எல்லாவற்றையும் நான் கர்த்தருக்காக குப்பையாக எண்ணுகிறேன் என்று அவர் சொல்றாரு. நம்ம சொல்றோம் அந்த குப்பை தான் பிரதர் சிஸ்டர் ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இந்த பூமியில நம்ம ஒண்ணு கொண்டு வந்ததில்லை, ஒண்ணு கொண்டு போறதில்லை. வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அது கர்த்தருக்காக. நான் சொல்லு காரியம் அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் திருநெண்டூரில் நான் அங்கே வந்தது கூட என்னுடைய தகப்பனாருக்கு தெரியாது. ஏன்னா நீ ஊழியத்துக்கு போகணும், என்னுடைய பேரை கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்தோத்திரம். ஊட்டியில் எனக்கு எஸ்டேட்டு வீடு எல்லாம் இருந்த போதும் என்னை ஊழியத்துக்கு அழைச்சார் என்ற ஒரு நம்பிக்கையில் ஒன்றுமில்லாத இடத்துல கர்த்தர் காட்டின அந்த திருநெண்டூரில் வந்தபோது அடிக்கடி கொலை வெட்டு குத்து தான் நடந்துட்டு இருக்கு. யார் இடத்துல போய் என்ன பேசுறது, யார் ஒன்றுமே தெரியல. ஒரு 100 ரூபா வாடகை எடுத்து அங்கே தொடங்கின ஊழியந்தான் கர்த்தர் பெதேல் சாரோன் சபை. ஹல்லேலூயா. 2000க்கும் மேலான மிஷினரிகள் இன்னைக்கு படித்து வேதாம கல்லூரியில் நிறைய ஊழியங்களை செய்திருக்கிறார்கள். சைக்கிள் மிதிக்காத கிராமங்கள் இல்லை, நான் போகாத கிராமங்கள் ஒருபோதும். குறைஞ்சது ஒரு 50 கிலோமீட்டராவது இந்த சைக்கிள் மிதிப்பேன். இன்னைக்கு என்னுடைய கால் ரெண்டும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அன்றைக்கு நான் மிதித்த மிதி, அன்றைக்கு நான் போன கிராமங்கள் எல்லாம் இன்னைக்கு சபை இருக்கிறது. கூட்டம் கூட்டமான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள்.
பல கிராமங்களிலும் பாஸ்டர் உங்களுடைய சபை கிளை சபைகள் இருக்கிறது, உங்களுடைய அகைப்பே கிறிஸ்டின் அசம்பிளி. நான் சொல்லுகிறது என்னன்னு காரணம், நம்ம பிரயாசப்பட்டதும் ஓடினதும் வீணாய் போகாமல் கர்த்தர் வரும்போது எனக்கு அதனுடைய பிரதிபலன் உண்டு. இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை மாறணும். இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்ல போகிறது, இயேசுனுடைய வருகைக்காக நீங்கள் காத்திருங்கள். இயேசுனுடைய வருகைக்காக நீங்கள் காத்திருக்கும் போது இயேசு சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நீங்கள் படித்தீர்களானால் அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வசனத்தை கொஞ்சம் படிக்க கேட்கிறேன். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? உமது வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும். சீஷர்கள் தனியே இருந்து இதுவரையும் கேட்காத ஒரு வார்த்தை இயேசுவினிடத்தில் கேட்கிறார். எப்போதும் இயேசு எங்க கூட இருப்பார் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவர்களுக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். 46 ஆண்டுகளை கொண்டு ஏரோது கட்டினதான இந்த ஆலயம் ரொம்ப அழகா இருக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இரத்தன கற்களினாலே அது கட்டப்பட்டது. பகல் இரவெல்லாம் பகலை போல பிரகாசிக்கிற கற்கள் அதில் பதிக்கப்பட்டிருந்தது. இதையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப விசேஷமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அந்த ஏரோது ஆலயம் இருந்தால் அதுதான் வேர்ல்டு 7ல் 1ஆக மாறி இருக்கும். ஆனால் அது அதோடு கூட இடிக்கப்பட்டு விட்டது. தீத்துராயினால AD 70 அது இடிக்கப்பட்டது. AD 30 இயேசு இதை சொல்லுகிறார். அப்போ AD 70 தீத்துராயின் தான் அந்த கட்டிடம் கல்லின் மேல் கல் இராதபடி என்று சொன்னால், ஒரு கல்லுக்கு இடையில இரத்தன கற்கள் வைத்திருந்தார்கள். அதை எடுக்கிறதுக்காகவே கல்லின் மேல் கல் இராதபடி ஒவ்வொரு கற்களையும் அவர்கள் எடுத்து தரைமட்டமாக்கினார்கள். அன்றைக்கு அழிக்கப்பட்ட அந்த ஆலயம் இன்னும் கட்டப்படவில்லை. ஆனால் இங்கிருந்து இஸ்ரவேலிலிருந்து வருகிற செய்திகள் சொல்லுகிறது, இப்பொழுது அந்த ஆலயம் கட்டுகிறதனுடைய ஆயத்த வேலைகள், அந்த ஆலயம் மறுபடியுமாய் கட்ட வேண்டியதான சூழ்நிலைகள், அதனுடைய காரியங்கள் எல்லாம் மிகவும் சீக்கிரமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் 1-2 வருஷங்களுக்குள்ள அந்த ஆலயத்தின் கட்டிட வேலை நடைபெறும். அங்கேதான் அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி அந்த ஆலயத்திலே தான் உட்கார்ந்து அவன் ஆட்சி செய்வான் என்றும் வேதத்தில் இருந்துள்ள சத்தியங்கள் நமக்கு போதிக்கிறது. இப்ப இயேசு இந்த இடத்துல வந்து சொல்லுகிறார், இந்த ஸ்தோத்திரம், இந்த இடத்துல நீங்கள் இயேசுனுடைய வருகைக்கு அடையாளம் என்ன? இயேசு எப்பொழுது வருவார்? நிறைய பரிசுத்தவான்கள் ப்ரெடிக்ஷனாக சொல்லி இருக்கிறார்கள், இயேசு வருவார், இயேசு அப்ப வருவார். இயேசு வந்தார். கொரியாவில் இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் நிறைய மனிதர்கள் எழும்பி இயேசு வருகிறார், உங்க சொத்து சுதந்திரங்கள் எல்லாம் வித்து எங்கிட்ட கொடுங்க. சமீபத்தில் கூட நம்ம கேட்டோம், பேப்பர்ல கூட வந்துருச்சு. ஆப்பிரிக்காவில் உள்ள சில பாதிரியார்கள் பலரும் ப்ரெடிக்ஷன் பண்ணி இயேசு இப்ப வரப்போறாங்க, எல்லாம் நடக்க போகிறது என்று சொல்லுவார்கள். எதுக்கு அதிகமாய் சொல்லுகிறேன், நம்முடைய தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாலசர் லாரி என்று சொல்லுகிற ஒரு தேவ மனுஷன் கூட இயேசு வர போகிறார் என்று சொல்லி, எல்லாவரையும் இயேசு வந்துட்டார் என்று சொல்லி, நமக்கு வஸ்திரங்கள் தேவையில்லை, அவர் மகிமையின் சரீரத்தோடு கூட இருக்கிறதுனால வஸ்திரம் இல்லாமல் கடைசியாக பாலசர் லாரியினுடைய முடிவை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் பழமையான விசுவாசிகள் அவருடைய சரித்திரத்தை எல்லாம் பார்த்தால் நமக்கு தெரியும். பாஸ்டருக்கு ஸ்தோத்திரம் நல்ல அனுபவம், அந்த ஸ்தோத்திரம் அந்த காரியத்தை குறித்து தெரியும். அதுபடினால தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று ஆண்டவருடைய பிள்ளைகளை பிதாவுக்கு கூட தெரியாத, அந்த குமாரனுக்கு கூட தெரியாத ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிதா ஒருவர் தவிர குமாரனுக்கு கூட இயேசுனுடைய வருகை எப்பொழுது என்று தெரியாது. ஆனபடினால தான் விழித்திருங்கள். 12 உவமைகள் இயேசுனுடைய ரகசிய வருகை குறித்து ஆண்டவராகிய தேவன் வேதத்தில் சொல்லி இருக்கிறது. இந்த 12 உவமையில முக்கியமான உவமை தான் அந்த 10 கன்னியர்களுடைய உவமை. அவர்கள் 5 பேர்கள் மணவாளன் வந்தபோது பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போனார்கள், 5 பேரோ கைவிடப்பட்டு போனார்கள். இதுதான் சபையினுடைய நிலைமை. 2 பேர் வயல்ல இருப்பாங்க, ஒரு ஆள் எடுத்துக் கொள்ளப்படுவாங்க, ஒரு ஆள் ஸ்தோத்திரம் கைவிடப்படுவாங்க. 2 பேர் படித்துக் கொண்டு இருப்பார்கள், ஒரு ஆள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள்,
ஒருவாள் கைவிடப்படுவார்கள். இன்றைக்கு இந்த நேரத்தில் இங்கே இரவு என்று சொன்னால் அமெரிக்காவில் இப்பொழுது பகலாய், இதே நேரம் பகலாய் மாறுகிறது. அங்கே 2 பேர் வேலை செய்வாங்க, இங்கே 2 பேர் தூங்குவாங்க. இதில் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், அங்கே ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இயேசுனுடைய வருகையில கண்ணிமைக்கும் நேரத்தில் தேவனுடைய வருகை என்று சொல்லுகிறது நாம் எதிர்பார்த்து நிற்கிறது போல அல்ல. டாக்டர் பில்லி கிரஹாம் சொல்லி இருக்கிறார்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை பற்றி அவர் எழுதும்போது சொன்னார், பரிசுத்தவான்கள் மறுரூபம் அடைகிறதற்கு, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதற்கு முன்பாக தேவ தூதர்கள் உங்களுக்கென்று ஏற்படுத்தின தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து தட்டுவாங்க, நீங்க பரிசுத்தமா உண்மையாக தேவனுடைய சமூகத்தில் உண்மை உத்தமமாய் வாழ்ந்தால் அந்த தூதர்களை, உங்களுக்கு பணிவிடை செய்கிற தூதர்களை உங்களை அலர்ட் பண்ணுவாங்க. மகனே எழும்பு, நீ ஸ்தோத்திரம் ஆயத்தமாயிரு, ஆண்டவராய் இயேசு வரப்போகிறார் என்ற நற்செய்தி, அந்த வார்த்தை உங்க உள்ளத்திலே அந்த தூதன் வந்து சொல்லுகிறதை நீங்கள் உணர்வீர்கள் என்று டாக்டர் பில்லி கிரஹாம் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஆயத்தமாக எந்த நேரத்தில் அந்த தூதன் வந்து அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கிறதோ, மகனே மகளே ஆயத்தமாயிரு என்று சொல்லி அந்த தூதன் வந்து உங்க காதுகள் கேட்கிறதற்கு, ஆவியினுடைய கண்கள், ஆவியினுடைய இதயம் திறக்கப்படுகிறவர்களுக்கு அந்த தூதனுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்பார். இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாகும், எப்பொழுதும் கர்த்தருடைய வருகைக்காய் காத்திருக்கிறவர்களாய் மாறணும். வெயிட்டிங் டைம் இஸ் நாட் வேஸ்டிங் டைம். நாம் காத்திருக்கிற நேரம், நம்ம காத்து கொண்டிருக்கிற இயேசுடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிற நேரம் விருதாவானது அல்ல, அது விலைமடிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். அதனால தான் ஆண்டவர் வெளிப்படுத்தல் 3:3 சொல்லுது, நான் ஒரு திருடனை போல வருவேன். திருடன் எதற்கு வருகிறான், எப்பொழுது வருகிறான், எந்த ஜாமத்தில் வருகிறான் என்று யாரிடத்திலும் அவன் சொல்லுகிறது இல்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, என் சம்பத்தை சேர்க்கிற நாளில் அவர்கள் எனக்கு விலையேற பெற்றவர்களாய் இருப்பார்கள். என் சம்பத்து, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இந்த பூமியில ஆண்டவருடைய பார்வையில விலையேற பெற்ற சம்பத்தாய் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய ஸ்தோத்திர இரத்தத்தினாலே, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட உங்களை கர்த்தர் பார்க்கும் போது விலையேற பெற்ற பிள்ளைகளாக, முத்துக்களாக கர்த்தர் பார்க்கிறார். அதை எடுக்கும்படியாகத்தான் ஆண்டவருடைய சம்பத்தாக நீங்களும் நானும் இந்த நாளிலே இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு வாலிவு இருக்கிறது, எவ்வளவு மதிப்பு இருக்கிறது, எவ்வளவு மரியாதை இருக்கிறது என்று மனுஷனுக்கு தெரியாது. நாம் மனுஷன் மத்தியில அற்பமாயும் காட்டி கொடுக்கிறவர்களாயும் விலை போகாத பாத்திரங்களாய் இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில நீங்களும் நானும் விசேஷமானவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அழகு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், எந்த பேக்ரவுண்ட் இருக்கலாம், நில் பேலன்ஸ்ல இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். படிப்பு வச்சோ, பேக்ரவுண்ட் வச்சோ, மற்றுள்ள காரியங்களை வச்சோ பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம இடம் போடக்கூடாது. கர்த்தர் எப்போதும் நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம், இந்த பூமியில தங்களை அந்நியனும் பரதேசியுமாக எண்ணிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். ஒவ்வொரு நாளும் நம்ம அதை அறிந்து கொள்ளணும். இயேசுனுடைய வருகையில மிகவும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, இந்த நாளிலே, இந்த நேரத்தில், இந்த வேளையில நான் வருவேன் என்று அறியாது இருக்கிறபடியினால் நீங்கள் விழித்துக் கொண்டிருங்கள். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுகிறதற்கு உங்களை எப்பொழுதும் விழித்துக் கொள்ளுங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். சபையை தூங்குகிற ஒரு சபை அல்ல, சபை விழித்துக் கொண்டிருக்கணும். 24 மணி நேரம் எப்போது என் மணவாளன் வருவார் என்ற ஒரு ஏக்கம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள எழும்பணும். அந்த விசுவாசிகள் சொல்லணும், ஆண்டவரே இன்றைக்கு வந்தாலும் வராவிட்டாலும் என் கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறேன், நான் இயேசுவுக்காக காத்திருக்கிறேன், சபைக்காக காத்திருக்கிறேன். ஆண்டவர் கணக்கு கேட்கிற எஜமானனாய் வரப்போகிறார். இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்து இத்தனை வருஷம், சிலவங்க சொல்லுவாங்க 50 வருஷம் இந்த விசுவாசியா இருந்தேன், சபை தொடங்கின காலத்திலிருந்து நான் இருக்கிறேன். நல்லதுதான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு கேட்கிறாரு, இத்தனை நாட்கள் இங்க இருந்தீங்க, எத்தனை பேரை கர்த்தருக்குள்ள வழி நடத்தினீங்க, எத்தனை சுவிசேஷ கூட்டத்தில், எத்தனை காரியங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஐக்கியமாக இருந்தீங்க, செயல்பட்டீங்க, சபைக்கு எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் உறுப்பினரா ஒரு ஐக்கியமா தேவன் நடத்தினார். ஒரு சபையை பொறுத்த வரைக்கும் 4 பாகம் இருக்கிறது. 100 விசுவாசியை 4 பிரிச்சிடலாம். ஒரு சபையில் ஒரு 100 விசுவாசி இருந்தா அந்த விசுவாசிகளை 4 பிரிச்சிடலாம். ஒன்று ஸ்தோத்திரம், அவங்க ஸ்தோத்திரம் ஒரு 25 மெம்பர்ஸ் அவங்க கேள்வி கேட்குற கூட்டமாக இருக்கும். அவங்க எப்போதும் ஒன்றும் ஸ்தோத்திரம் பிரயோஜனம் இருக்காது. ஆனால் எதுக்கு எடுத்து இது எப்படி, இது எப்படி, இந்த ஃபேன் எப்படி, இந்த என்ன சொல்கிறது, இந்த ஏசி எவ்வளோ ரூபா எல்லாம் அவங்களுக்கு தெரியணும். கொஸ்டினர்ஸ் என்று அவங்களை பற்றி சொல்லுவாங்க. ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறது, சபை மட்டும்தான், அவங்களுக்கு வேற ஒன்றுமே தெரியாது, வேற யாரும் வேண்டாம் அப்படின்னு ஒரு கூட்டம். 3வது மாம்சத்தில் இருப்பாங்க.
இந்த மாம்சத்தில் இருக்கிறவரை நடத்துறது ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன பேசினாலும் அவங்களுக்கு அது என்னவா இருக்கும், குறையாக தான் தெரியும். ஆவிக்குரியவர்களை நடத்துறது ரொம்ப ஈஸி. அவங்க ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு எடுப்பாங்க. இந்த மாம்சத்தில் இருக்கிறவங்க எப்போதும் ஸ்தோத்திரம் அவங்கள குத்துறாங்க, அவங்கள பற்றி தான் பேசுகிறாங்க. ஸ்தோத்திரம் நம்ம கையில் கத்தியை வச்சுருக்கிறோம் குத்துறதுக்கு, குத்துறாங்க. இது மாம்சத்தோடு கூட இருக்கிற அந்த எண்ணம் உள்ளவர்கள் எப்பொழுது இது ஃபீல் பண்ணுவாங்க. எப்போதும் பாஸ்டர் பேசும்போது ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு சிலருங்க இருப்பாங்க. பாஸ்டர் இன்னைக்கு என்னை பற்றி தான் பேசணும், அது சும்மா விட மாட்டாங்க. உன்னை பற்றி தான் பேசணும் தெரியுமா உனக்கு, மற்றவங்களை என்ன பண்ணுவாங்க, தூண்டி விட்டுருவாங்க. பல காரியங்கள் அவர்கள் சபைக்குள்ளே குழப்பம் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப தங்கமான விசுவாசிகளை கொடுத்துருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் எல்லாம் நீங்கள் இல்லை என்பதற்காக. பிரைஸ் அலோ ஸ்தோத்திரம். அமெரிக்காவில் உள்ளவங்களுக்கும் இந்தியாவில் உள்ளவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால், அமெரிக்காவில் உள்ளவங்க அவங்க மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்ன்னுவாங்க. அவங்க வேலை உண்டு, அவங்க குடும்பம் உண்டு. ஆமாம், நமக்கு நம்ம குடும்பத்தை நம்ம மைண்டை நம்ம காரியத்தை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை. மற்றவங்க காரியத்தில் கவனிக்கிறது ரொம்ப கருத்தாக இருப்பாங்க. அந்த குடும்பம் இப்படி, இந்த குடும்பம் இப்படி. நம்ம குடும்பத்தை விசாரிக்கிறோமோ இல்லையோ, அடுத்த குடும்பத்தை பற்றி நமக்கு எல்லாம் பயோடேட்டா A to Z எனக்கு தெரியுமே. நம்ம சொல்ல ஆரம்பிச்சு பாருங்க, பாஸ்டர் எனக்கு எல்லாம் தெரியும். நான் அவ்வளவு பயோடேட்டா, அவ்வளோ ஸ்தோத்திரம் ரொம்ப இதாக வச்சிருவாங்க. சபைக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் எல்லாவற்றையும் மறந்துடணும். உங்களுடைய எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள் எல்லாம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கணும். இந்த ஸ்தோத்திரம், இந்த அனுபவத்தில் நீங்கள் மாறுவீர்கள். ஆனால் மாறும்போது ஆண்டவராகிய தேவனுடைய மகிமை சபைக்குள்ளே வெளிப்படும். கர்த்தர் அநேக காரியங்களில் மாற்றங்கள் தருவார். நான் இங்கே உட்கார்ந்து ஸ்தோத்திரம் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருந்தபோது ஒரு காரியத்தை உணர்ந்தேன். நிறைய நல்ல நல்ல ஆவிக்குரிய விசுவாசிகள் இங்கே இருக்கிறீங்க. அந்த விசுவாசிகள் கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக பலப்பட தேவன் அநேக ஜனங்களை கர்த்தர் கூட்டி வருவார். அநேக அற்புதங்கள் நடக்கும். அநேகருக்கு அநேக கிஃப்ட்டுகள் இந்த விசுவாசிகளுடைய உள்ளத்தில் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். பாஸ்டர் கை வச்சு ஜெபிச்சாதான் சுகமாகும்னு கிடையாது. நீங்க ஜெபிச்சாலும் வியாதிகள் சுகமாகும். விசுவாசத்தோடு கூட நீங்க ஜெபிச்சீங்கன்னா நீங்க ஜெபிக்கிற ஆத்துமாக்கள் விடுதலையாக்கப்படும். அவர்களை பார்த்து கர்த்தரை இடத்துல கொண்டு வந்து, ஆலயத்தில் கொண்டு வந்து நிற்க வேண்டியதான ஒரு அற்புதத்தை உங்களுக்கு கர்த்தர் அந்த கிஃப்டாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய வரங்களும் கனிகளும் ஏன் சபைக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், அதனுடைய அலங்கரிப்பே அதுதான். விசுவாசிகளுடைய அலங்கரிப்பு என்னன்னு சொன்னால், நம்முடைய ஸ்தோத்திரம் உலக பிரகாரமான ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் வஸ்திரங்களிலோ மற்றுள்ள காரியங்களிலோ அல்ல. நம்முடைய அலங்கரிப்பு எல்லாம் தெய்வீக வல்லமை வெளிப்படுகிற ஒரு அலங்கரிப்பாக இருக்கணும். அதான் உள்ளான மகிமை நமக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. தேவ மகிமை அதுதான் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. மணவாட்டியாக கர்த்தர் சபையில வச்சிருக்கிறார். சபையில் ஒரு மணவாட்டியாக இருக்கும்போது எவ்வளவு மேன்மையா இருக்கணும். அவன் சொந்த தேசத்தையும் சுய தேசத்தையும் தன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. இங்கே வந்த உடனே உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் மறந்து நீங்க கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே வெளிப்படும். உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் சிந்தனை வச்சு சபைக்குள்ள வரக்கூடாது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிற விசுவாசியாக என்றைக்கு நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீங்களோ அன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மத்தியில உள்ளங்கால் முதல் உச்சந்தலை யாரும் உங்களை தொட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே சுகமாவீர்கள், நீங்களே ஆரோக்கியம் பெறுவீர்கள், நீங்களே அற்புதத்தை காண்பீர்கள், நீங்களே அதிசயத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக கர்த்தர் இந்த சபையை பயன்படுத்த விரும்புகிறார். ஏதோ வந்துட்டோம் போனோம் என்று இருக்கக்கூடாது. அடுத்த லெவல்ல நீங்க மாறணும். அடுத்த மகிமைக்குள்ள இடத்துல நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படணும். அதற்கு தான் கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? பவுல் சொல்லும் போது சொல்றார், உங்களுக்காக நான் கர்ப்ப வேதனை தினந்தோறும் படுகிறேன். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும்னா ஒரு ஸ்தோத்திரம் குழந்தை பிறக்கிற தாய்மார்களுக்கு ஸ்தோத்திரம் அம்மாமார்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த கர்ப்ப வேதனை. ஒரு ஆத்மா சபைக்கு வருகிறதற்கு அவ்வளவு வேதனை ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு இருந்தால் இன்றைக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த பங்குண்டு. எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவருடைய சமூகத்தில் இவர்கள் வருகிறார்கள். நினைச்சு பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் இந்த ஜனங்கள் யாரு? மூப்பர்களிடத்தில் கேட்கிறாங்க, இவங்க எங்கிருந்து வந்தாங்க, எங்கிருந்து இவர்கள் வருகிறார்கள்? அப்பொழுது அவர்கள் சொல்றாரு, எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு என்னன்னு தெரியாது, அவரை கேளுங்கன்னு சொன்னாரு. ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் மகா உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள்,
இந்த பூமியில தங்களை அந்நியரும் பரதேசியுமாய் எண்ணி எல்லாராலும் வெறுக்கப்பட்டவர்கள், எல்லாராலும் நிந்திக்கப்பட்டவர்கள், எல்லாராலும் ஸ்தோத்திரம் வேதனைப்பட்டவர்கள், மகா உபதிரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்த கூட்டம். இன்னைக்கு சாத்தான் நம்ம மேல ஏறி கிரியை செய்கிறதற்கோ, பில்லி சூனிய செய்வினை மாந்திரங்கள் நம்முடைய குடும்பத்தை தாக்குறதற்கோ, நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காதபடி கர்த்தருடைய இரத்தத்தினாலே மூடப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாக நீங்களும் நானும் உங்களுடைய குடும்பத்தில் சபையில நீங்கள் மாறும்போது ஆண்டுடைய வல்லமை உங்களுக்குள்ளே வெளிப்படும். ஆண்டுடைய வல்லமை உங்களுக்குள்ளே வெளிப்படும். அப்படி என்றால் இயேசு பரலோக ராஜ்யத்துக்கு ஸ்தோத்திரம் போனது போல அவர் மறுபடியும் மேகத்திலே அவர் வரப்போகிறார். ஒன்று ஸ்தோத்திரம் தெசலோனிக்கேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவனுடைய எக்காலத்தோடும் வானத்திலிருந்து அவர் இறங்கி வருகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு கூட இருக்கிற நாமும் அவரோடு கூட மேகங்களிலே எதிர்கொண்டு போகிறோம். இவ்விதமாய் நாம் எப்போதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை, இந்த பூமியில நம்ம நடந்த விதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்து என்னோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல உங்களையும் உட்கார வைக்க போகிறேன். இதெல்லாம் விட்டுட்டு வந்தா நான் எங்க கிடைக்கும், என்ன கிடைக்கும் என்று ஸ்தோத்திரம் சீஷர்கள் கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அந்த மறு ஜென்மத்தில் மகிமையில நீங்கள் 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்து என்னோடு கூட உட்கார்ந்து ஜனங்களை நியாயம் விசாரிப்பீர்கள். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உங்களை இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை காட்டிலும் 10 மடங்கு மேன்மையோடு கூட உங்களை பரலோகத்தில் அழகு பார்க்க போகிற ஒரு கர்த்தர் தான் உங்களுடைய மணவாளனாய் இயேசு. அவர் அதுக்காகத்தான் உங்களை வரப்போகிறார். இந்த பூமியில அவர் வருகிறது என்ன, தன்னுடைய சம்பத்தை எடுத்துக்கொண்டு போய் இயேசுவோடு கூட கோடானு கோடி வருஷங்கள் அவரோடு கூட உட்கார வைக்க போகிறார். அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறார். 1000 ஆண்டு ஆட்சி செய்ய போகிறார். இதையெல்லாம் ஒரு தேவ பிள்ளை அனுபவிக்க போகிற, பெற்றுக்கொள்ள போகிற ஒரு மகிமையான இடத்திற்கு தான் கர்த்தர் நம்மளை கூட்டிட்டு போகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம போய் தங்குகிற வீடு ரொம்ப பிரமாதமான வீடு. 12,000 சாதிகள், நீளமும் ஒரே நீளம், அகலமும் ஒரே அகலம், உயரமும் ஒரே அகலம். அதை நீங்கள் கூட்டி கழித்து பார்த்து பாருங்க. ஃபர்லோங், ஒரு ஃபர்லோங் ஸ்தோத்திரம் 700 அடி என்று சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம் 700 மீட்டர் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஸ்தோத்திரம் 1,12,000 கிலோமீட்டர் தூரமுள்ள இருக்கிறதான ஒரு மகா நகரத்தில் தான் கர்த்தர் நம்மளை கூட்டி சேர்க்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு பிளேன் மேலே பறக்கிறது வெறும் 12 மைல் தூரம் தான். அதுக்கு மேலே வாயு மண்டலம் இல்லை, காற்று மண்டலம் இல்லை. அது மேலே போனாலும் ஏர்கிராஃப்டில் கீழே விழுந்துடும், கீழே இறங்கிரும். நமக்கு தெரியும், தூர பிரயாணம் போகிறவங்க ரொம்ப ஹைட்டில் 12,000 13,000 ஸ்தோத்திரம் கிலோமீட்டர் உயரத்துக்கு போனால் அங்கே ஸ்தோத்திரம் அந்த இடத்துல ஸ்தோத்திரம் வாயு மண்டலம் இருக்காது. அதனால பிளேன் அப்படியே நேராக டவுனாக இறங்கிடும். அப்போ அதுக்கு மேலே அந்த பிளேன் பறக்காது. ஆனால் நம்ம நினைச்சு பாருங்க, 12,000 மைல் தூரம் உள்ள ஒரு பில்டிங், கர்த்தர் கட்டி கொண்டு இருக்கிற அந்த வீடு எவ்வளவு மகிமையான வீடு. ஹல்லேலூயா. அதுக்கு 5 அறைகள் உண்டு, ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஸ்தலம், சிங்காசனம் வைத்திருக்கிற ஒரு ஸ்தலம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதிக்கிற ஒரு இடம். பல இடங்களை கர்த்தர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடங்கள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நமக்காக கட்டி கொண்டு இருக்கிறார். எதை வச்சு கட்டி கொண்டு இருக்கிறார்? நீங்கள் உங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்றது போல தேவனுக்காக இந்த பூமியில நீங்க எந்த செய்தீர்களோ அது நிலையாய் நிற்கும், மற்றதெல்லாம் அழிந்து போகும். அதனால தான் ஆண்டவர் பவுல் சொல்லும்போது தெளிவா சொல்றாரு, நாளானது உங்கள் வேலைப்பாடுகள் எத்தன்மை உள்ளது என்று வெளிப்பட போகிறது. அது மரம், புல், வைக்கோல் ஒரு பக்கம், இன்னும் பொன்னு, வெள்ளி, வெளியேற பற்றுக்கள் இன்னொரு பக்கம். இது 2 அக்கினியிலே சோதிக்கப்படும். நாளானது அக்கினி சோதிக்கப்படும். உங்களுடைய தன்மைகள் எத்தன்மை உள்ளதென்று அந்த அக்கினி உங்களை சோதிக்கும். இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கையில நீங்களும் நானும், இந்த பூமியிலே நான் வாழ்ந்தேன், இத்தனை காலம் இருந்தேன், இத்தனை ஸ்தோத்திரம் காரியங்கள் செய்தேன் என்று சொல்லுகிறதை காட்டிலும் கர்த்தருக்காக நான் என்ன செய்தேன், ஆண்டவருக்காக நான் என்ன செய்தேன், நான் போகும்போது அங்கே நான் பிரதிபலம் வாங்கிறதற்கு நான் ஏதாவது கர்த்தருக்காக செய்தேனா என்றதான ஒரு எண்ணத்தோடு கூட கர்த்தர் இந்த நாளிலே சபையை பார்க்கிறார்.
சபை எதற்கு ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார்? ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுகிற ஒரு சபையாய் கர்த்தர் மாறணும். இந்த சபை கர்த்தர் எதற்கு ஸ்தோத்திரம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், கடந்த 33 ஆண்டுகள் ஆண்டவர் இந்த சபையை நடத்தி வந்தார். பைபிள் சொல்லுது, உங்களுடைய சரீரம் வீங்கி போகவில்லை, ஷர்ட்டு ட்ரெஸ்ஸு பழையதாய் போகவில்லை, கால் செருப்பு தேஞ்சு போகலை, அற்புதமாய் உங்களை நடத்தி வந்தேன். கேட்கிறாரு, 40 வருஷம் உங்களுக்கு ஏதாவது குறைபட்டதா? ஒன்றும் குறைபடவில்லை. இயேசு ஊழியத்திற்கு அனுப்பும் போது அதே வார்த்தை கேட்கிறார். நான் உங்களை ஊழியத்திற்கு அனுப்பினேன், பேழ்சு கொண்டு போக வேண்டாம், பை கொண்டு போக வேண்டாம், ஒன்றும் கொண்டு போக, பாதரட்சை கொண்டு போக வேண்டாம், உங்களுக்கு ஏதாவது குறைபட்டதா? அவங்க சொல்றாங்க, ஒன்றும் குறைபடவில்லை. எத்தனை பேர் மன ரம்மியமா இருக்கிறீங்க? என்ன கர்த்தர் அற்புதமா நடத்துறாரு, என்ன கர்த்தர் அதிசயமா நடத்துறாரு. என் கணவர், என் மனைவி, என் பிள்ளைகள், என் சபையை கர்த்தர் அற்புதமா நடத்துறாரு. ஏதாவது குறை இருக்கா? ஒன்றும் குறையில்லை. காரணம் என்ன? கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அந்த கூட இருக்கிற குறை கூட இருக்கிற கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். இன்றைக்கு இரவு நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் ஏன் தாமதிக்கிறார்? 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்கிறேன். 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது போல கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறாரு? இவ்வளவு வருஷம் ஆச்சு. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இயேசு வரப்போகிறார் என்று கேள்விப்பட்டோம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஸ்தோத்திரம், ரொம்ப மலைப்பாங்கான இடம், நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் என்று சொல்லுகிறதான எல்லா எஸ்டேட்டு, அப்படிப்பட்டதான ஒரு இடம். ரொம்ப குறுகிய இடங்களிலே தான் விசுவாசிகள் இருக்கிறாங்க. ரொம்ப குறைவான ஆண்டவரை நேசிக்கிற அநேக புறஜாதிகளும் மற்றுள்ள ஆர்சிக்காரங்களும் அப்படிப்பட்டதான பல தரப்பட்டதான ஜனங்கள். எங்கேயோ ஒரு இடத்துல தான் விசுவாசிகளோட வீடு இருக்கும். என்னுடைய தகப்பனுடைய தகப்பனார் அன்றைக்கு பெந்தகோஸ் என்ற விசுவாசத்துக்குள்ள வந்ததுனால என்னுடைய தகப்பனாரை கேரளா மாநிலத்திலிருந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டார். நல்ல ரப்பர் எஸ்டேட் எல்லாம் அவங்களுக்கு குடும்பம், பாரம்பரிய மண்ணேத்து குடும்பம் என்றுதான் அந்த குடும்பம் ஒரு பேர் பிரசித்தி பெற்ற குடும்பம். அந்த குடும்பத்தில் இருந்து அப்பா, என்னுடைய தாத்தா ஸ்தோத்திரம் விசுவாசத்தில் வந்து பெந்தகோஸ் ஆலயத்துக்கு போனதுனால உனக்கும் இந்த வீட்டுக்கும் பங்கில்லை என்று என்னுடைய தாத்தாவை துரத்தி விட்டார். அப்படி அவர் ஒரு சின்ன வேலைக்காகத்தான் அந்த ஊட்டியில் வந்து ஃபயர் சர்வீஸில் ஒரு ஃபயர்மேனாக அந்த சாதாரண வேலை செய்து கொண்டிருந்த போது அவர், ஆண்டவருக்காக நான் வந்தேன், இங்கே ஒரு சின்ன வேலை கிடைச்சது. என்னுடைய அப்பா அவருக்கு கொடுக்க அந்த என்னுடைய தகப்பனார் கிடைக்கிற 60 ரூபா சம்பளத்தில் 40 ரூபா கொண்டு வந்து சிபிஎம் ஃபெய்த்தோமில் கொண்டு வந்து கொடுப்பாராம். 20 ரூபா 4 பிள்ளைகளை ஸ்தோத்திரம் பட்டினி போட்டு ட்ரெஸ்ஸு சரியாக வாங்கி கொடுக்காம, பக்கத்தில் காடு இருக்குது, அந்த மரத்தை வெட்டி விறகு கொண்டு போய் ஸ்தோத்திரம் கடையில் கொடுத்து சாப்பிட்டவர் தான் என்னுடைய அப்பா. ஆனால் என்னுடைய தகப்பனார் சொன்னார், மகளே, உங்களை யாரையும் கர்த்தர் கைவிட மாட்டார். நான் ஊரில் இருந்து விசுவாசத்துக்காக வந்தேன். எனக்கு 1 சென்ட் செல்லம் கூட, எங்கள் கூட பிறந்தவங்க 7, தாத்தா கூட பிறந்தவங்க 7 அண்ணன் தம்பிங்க, 1 சென்ட் செல்லம் கூட என்னுடைய ஸ்தோத்திரம் அண்ணன் தம்பி எனக்கு கொடுக்கல. இந்த ஒரே விசுவாசத்திற்காக வந்ததுனால. ஆனால் தாத்தா மரிக்கும் போது 15 ஏக்கர் எஸ்டேட்டு அவருடைய சொந்த பேரில் இருந்தது. ஒன்றும் நமக்கு இந்த பூமியில சொல்லுகிறதற்கு இல்லை. கஷ்டத்தின் அடித்தட்டில் போனேன், ஆனால் கர்த்தர் இன்னைக்கும் கைவிடவில்லை. உங்க வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க வந்தபோது என்ன இருந்தது? ரட்சிக்கப்பட்ட நாளிற்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கும் கொஞ்சம் பாருங்க. எந்த கஷ்டத்தில் வந்தீங்க? பெரும்பாலானோருடைய பயோடேட்டா எடுத்தா நில் பேலன்ஸில் ஆரம்பிக்கப்பட்ட விசுவாசம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை கைவிடவில்லை என்று இதற்கு தான் ஆதாரம். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நான் சபையில சாட்சியாக நின்று கொண்டு இருக்கிறேன். அதுதான் நமக்கு அடையாளம். பெரிய பங்களா கட்டுறதும், பெரிய வீடு கட்டுறதும், பெரிய ஸ்தோத்திரம் ஆசி ஐஸ்வர்யங்கள், காரு, இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் மேலே ஸ்தோத்திரம் நம்பிக்கையே இருக்கக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகளை ஒருபோதும் யோபுக்கு இருந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். எல்லாம் போச்சு. ஒரே நாளில 10 பிள்ளைகள், ஒரே நாளில சொத்து சுதந்திரம், ஆடு மாடு மொத்தம் போயிடுச்சு.
அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? சகோதரர்கள் நண்பர்கள் வந்து சொல்லும்போது வாய் திறக்க முடியல, மௌனமாய் இருந்தார்கள். யோபே, நீ பரிசுத்தவான், நீ சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்த, உனக்கு என்ன நடந்தது? உனக்கே இப்படின்னா எங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? யோபு ஒன்று சொல்லல, மௌனமாய் இருந்தார். கடைசியில் அவன் வாய் திறந்து சொன்னது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன காரணம் தெரியுமா? நான் கர்த்தர் இடத்துல வந்தபோது நான் நிர்வாணியாகத்தான் வந்தேன். இந்த பூமியில பிறக்கும் போது ஒரு அறிஞானம் கூட நான் கட்டல, ஒரு வெறும் நிர்வாணியாக நான் வந்தேன். நான் போகும்போதும் நிர்வாணியாக போகிறேன். அப்போ இது மனைவி, அப்போ இந்த பிள்ளைகள், அப்போ இந்த ஆடு மாடு ஏர் மாடு கிழக்கத்தி புத்திரர்களில் பெரிய ஐஸ்வர்யவான், இதெல்லாம் எப்போ வந்தது? பாதியில் வந்தது. நல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க, பாதியில் வந்தது பாதியில் போயிடும். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது கடைசி வரைக்கும் இருப்பார். யோபுக்கு அதுதான் சொல்றாரு, அது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நான் ஒன்றும் கொண்டு வரலையே, நான் ஒன்றும் கொண்டு போகலையே. ஸ்தோத்திரம். கிரேக்க நாட்டை ஆழ்ந்த ஸ்தோத்திரம் மகா அலெக்சாண்டர் சொல்றாரு, நான் மரிக்கும் போது என்னுடைய கைகள் ரெண்டும் என்னுடைய சவப்பெட்டிக்கு வெளியிலே போடணும். படையாளிகள் போர் வீரர்கள் சொன்னாங்க, என்ன தலைவர் இப்படி சொல்றாரு? அவரே ஸ்தோத்திரம் மரிக்கிற நேரத்தில் 2 கைகளும் வெளியே போட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி கேட்டபோது மறுபடியும் அவர் சொன்னார், நான் வந்தபோது இந்த அரபிக்கடலினுடைய பக்கத்தில் வந்து சொன்னார், அரபிக்கடலில் நீ ஒரு கரையா இருந்தா உன்னையும் நான் கீழ்ப்படுத்தி இருப்பேன் என்று சவால் விட்டு சாதாரண மஞ்சக்காமால வியாதியில் அவர் மரித்து போகும்போது கைகள் 2 சவப்பெட்டிக்கு வெளியிலே போட வேண்டும், அந்த பெட்டிக்கு வெளியே போடணும்னு சொன்னேன். நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, நான் ஒன்றும் கொண்டு போக போகிறதும் இல்லை. எல்லா மனுஷனுடைய முடிவு இதுதான். உங்களை முதல்ல குளிப்பாட்டினது யாருன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களை கடைசியாக குளிப்பாட்ட போகிறது யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஒன்றும் தெரியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் போட்டிருக்கிற வஸ்திரங்கள், நீங்கள் போட்டிருக்கிறதான ஸ்தோத்திரம் நகை நட்டு, உங்கள் கையில் இருக்கிற பத்திரங்கள், உங்கள் பீரோவில் வச்சிருக்கிற சொத்து சுதந்திரம் நகைகள் எல்லாவற்றையும் அடுத்தவருடைய கையிலே ஒப்படைச்சிட்டு நீங்கள் வெறுமையாய் போகணும். ஒன்றும் நீங்கள் கொண்டு போக முடியாது. எவ்வளவு ஐஸ்வர்யம் ஆஸ்திகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் போகணும். அது நான் போகிற இடம் ஒரு நம்பிக்கை உள்ள இடத்துக்கு நான் போகிறேன். இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை, ஒரு மீனிங்ஃபுல் வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிறது. அதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எப்போது நான் என்னுடைய ஓட்டத்தை, ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிற ஓட்டத்தை சந்தோஷத்தோடு கூட ஓடுகிறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, இந்த கத்தி பிலிப்பி சிறைச்சாலையில் அவன் கழுத்தில் வெட்ட போகிற கத்தி ஒரு வாரத்தில் அவனுக்கு முன்னாடி தீட்டுவார்களாம். அடுத்த வாரம் இந்த கத்தி தான் என் கழுத்தில் வரப்போகிறது என்று அவனுக்கு முன்னாடியே அந்த கத்தி தீட்டுவார்களாம். எல்லா சிறைச்சாலையில விட பிலிப்பியின் சிறைச்சாலை ரொம்ப டேஞ்சரான, ரொம்ப இக்கட்டான, ரொம்ப ஸ்தோத்திரம் நெருக்கமான. வேறு வேத பண்டிதன் சொல்றாங்க, 4க்கு 4 உள்ள எடைதான் அந்த ரூமினுடைய அளவு. அவனுக்கு படுக்கவும் முடியாது, அவனுக்கு எந்த ஒரு சரீரத்தில் எந்த ஒரு விடுதலையும் அவனுக்கு அந்த அளவு ஒரு சின்ன ரூமில் தான் அந்த சிறைச்சாலையில் போடுவார்கள். ரோமா சிறைச்சாலை காட்டிலும் ரொம்ப டேஞ்சரான, ரொம்ப இக்கட்டான, கடினமான ஒரு இடை தான் இந்த பிலிப்பிய சிறைச்சாலை. அன்றைக்கு இருந்த கொடூரமான ஜனங்கள் இந்த சிறைச்சாலையிலே தான் கூட்டி வருவார்களாம். அந்த சிறைச்சாலையில ஸ்தோத்திரம் படுத்து கிடக்கும் போது அவனுக்கு முன்பாக அவனுடைய கழுத்தில் நாளைக்கு கத்தி வரப்போகிறது என்று அறிந்தும் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், எனக்கு கொடுத்திருக்கிறதான ஓட்டத்தை சந்தோஷத்தோடு கூட நான் ஓடுகிறேன், நான் என்னுடைய விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன், என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்க போகிறேன், எனக்காக நீதியின் கிரீடம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது, அந்நாளில் அவர் வெளிப்படும் போது அதை எனக்கு தரப்போகிறார். அதனால இந்த பூமியில என்னுடைய ஜீவியம் முடிந்து போனாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருடைய வருகையில எனக்காக ஸ்தோத்திரம் வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடம். வேதத்தில் படிச்சு பாருங்கள், 5 கிரீடத்தில் 4 கிரீடம் இந்த அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் தான் சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த 4 கிரீடத்திற்கும் அவர் சொந்தக்காரராய் மாறி இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளையே, அவர் சொல்றாரு, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் மாத்திரமல்ல, வாடாத கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல அழிவில்லாத கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஸ்தோத்திரம் ஒவ்வொரு கிரீடத்திற்கும் சொல்லி சொல்லி அவர் சொல்லுகிறது. காரணம், இந்த பூமியில ஸ்தோத்திரம் 340 கோடி சொத்தோடு கூட நான் கர்த்தருடைய ஊழியத்திற்காக வந்தேன். போகும்போது அந்த கார்பின் கையில் இருக்கிறதான போர்வையும் அவனுடைய புஸ்தக சுருளையும் அவனுடைய பேனாவையும் கொடுத்து அனுப்பு என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் கடைசியில் அவன் ஊழியம் முடிக்கும் போது இதுதான் அவர்கிட்ட இருந்தது. மற்ற எல்லாவற்றையும் தன்னுடைய ஊழியத்திற்காக தன்னையும் தனக்குள்ளதையும் அர்ப்பணித்தாள். நக்த ஸ்தோத்திரம் மரியாதை நீங்கள் பாருங்கள், நலந்த தைலம் விற்று கொண்டிருக்கிற இயேசுவை அறிந்த மாத்திரத்தில்
7 பிசாசு அவளுடைய சரீரத்தை விட்டு புறப்பட்டு போன போது அவளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த காரியம் என்ன? ஸ்தோத்திரம். அவள் தனக்குண்டானது எல்லாவற்றையும் இயேசுடைய பாதத்தில் ஒப்படைச்சு, தனக்கென்று வெளியேற பெற்றதாய் பார்க்கிற தன்னுடைய தலைமுடியினால் இயேசுவின் பாதத்தை துடைத்து முத்தமிட்டு தன்னுடைய வாழ்க்கையை முந்திக் கொண்டாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் நாள் ஒன்று வந்தபோது இந்த இயேசுவை முதல்ல பார்த்தவள் இந்த மக்தலேனா மரியாள். தேவனுக்காக யார் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ கர்த்தரும் அவங்க லிஸ்டில் உங்களை முக்கியத்துவப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இயேசுனுடைய வருகைக்காக நீங்கள் காத்து கொண்டு இருப்பீர்களானால் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில கரைபடாத விசுவாசிகள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஏன் ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் எழுதின நிருபம் 11:2 சொல்லுகிறது, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை விவாக நிச்சயம் நான் பண்ணி இருக்கிறேன், உங்களை கற்புள்ள கன்னி. அதை கொஞ்சம் படிக்க கேட்கிறேன். 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராகியம் கொண்டிருக்கிறேன். என்ன செய்கிறேன்? உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மணவாளனாயிருக்கிற இயேசுவுக்கு மணவாட்டியாயிருக்கிற சபை ஒப்பு கொடுத்திருக்கிறது. விவாக நிச்சயம் பண்ணி இருக்கிறது. மத்தியவானில கல்யாணம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இயேசுனுடைய எக்கால சத்தம் கேட்ட எத்தனை பேர் வருவாங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய எக்கால சத்தம் கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறீங்க? ஆமீன். இல்லை கொஞ்சம் கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். ரெடியா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தார் ஒரு பாஸ்டர். அப்போ ஒரு ஸ்தோத்திரம், இவர் மேலே ஃபேன் ஓடுறதுனால இவர் எழுதி வச்சிருக்கிற குறிப்பு அந்த பேப்பரு காற்றுல போச்சு. இவருடைய சப்ஜெக்ட் வந்து கர்த்தருடைய 2ஆம் வருகை. என்னது? 2ஆம் வருகை. பேசிகிட்டே இருக்கிறார். பேசிகிட்டே இருந்தபோது இந்த ஃபேனில் இது போயிட்டார். இவர் மொத்தம் எழுதி வச்சதுனால இது பார்த்து படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் போனதுனால இவருக்கு அடுத்தது என்ன சொல்லணும்னு அவர் மறந்தும் போயிட்டார். பேசவும் முடியல. அவர் கொஞ்சம் தடுதட ஆரம்பித்தார். இந்த முன்னாடி நிறைய தாய்மார்கள் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. இவர் பேச ஆரம்பித்தார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். 2வது சொல்கிறார், இயேசு சீக்கிரம். ஒரு 4-5 தடவை சொன்ன உடனே இவருக்கு வேறு வார்த்தைகள் கிடைக்காம இப்படி முன்னாடி போய் விழுந்துட்டார் இந்த புல்பிட்டோடு. இப்போ பக்கத்தில் ஒரு பாட்டி உட்காந்துருந்தது. பாட்டி மேலே போய் அந்த விழுந்துட்டார். உடனே அந்த பாட்டி சொல்லுது, இந்த பாஸ்டர் சாரி ரொம்ப மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஐயா நீங்கள் ஏன் சாரி சொல்லணும்? நீங்கள் 4 தடவை சொல்லிட்டீங்க, இதோ நான் சீக்கிரமாக வர்றேன்னு. நான் தான் என்ன செஞ்சுருக்கணும்? அங்கேருந்து தள்ளி உட்காந்துருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இது மாதிரி தான் நிறைய பேர்கள். நீங்கள் 4 தடவை சொல்லிட்டோம். இன்னைக்கு கேளுங்க, கர்த்தர் வர போறாரு. புல்பிட்டு விழுதோ இல்லையோ நான் போயிடுவேன். ஆமென். விசுவாசிகளாக இருக்கிற நீங்க தேவ பிரசன்னம். நீங்க பாருங்க, நீங்க என்ன பாருங்க, இந்த தேவ சமூகத்தில் நல்ல ஜெபிக்கிறவங்களுடைய முகத்தை பார்த்தாலும் தெரியும் இவங்க நல்ல ஜெபிக்கிற. ஒரு தேவ பிரசன்னம் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு எப்போதும் இருக்கும். யாரும் சொல்லிக் கொடுக்கணும், நீ கிறிஸ்டினான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் இவங்க கிறிஸ்துவர்கள். ஆமென். அவர்கள் கிறிஸ்துவர்கள் என்றதான முகச்சாயலை அவர்கள் காட்டி கொடுப்பார்கள். ஒருவேளை அவங்க கருப்பாக இருந்தாலும் அவங்க முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்கும், ரொம்ப மகிமையாக இருக்கும். சகப்பாக இருந்தால் நான் அழகாக இருக்கும்னு நான் சொல்லவே மாட்டேன். அப்போ தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களுடைய முகத்தை கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். பேதுரும் யாக்கோபு யோவானு மறுரூப மலையில் போகிறாங்க. பைபிள் சொல்லுது அவர்கள் மத்தியில் இயேசு மறுரூபமானார். இயேசுனுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. உடனே பேதுரு சொல்றார், நமக்கு இங்கே இருப்போம். தேவ பிரசன்னத்தை உணர்ந்தா நீங்க 10 மணி ஆனாலும் 12 மணி ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். யார் ஒருவர் கர்த்தருடைய ஆலயத்தை முக்கியத்துவப்படுத்துறாங்களோ அவங்களை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதிப்பார். குறித்த நேரம் சமயம் ஸ்தோத்திரம், அந்த டைம், இந்த ஸ்தோத்திரம் ஆலயத்தினுடைய ஆராதனுடைய நேரம் சொன்ன அந்த நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துடணும். லேட்டாக வரணும், நிறைய வேலை இருக்குது, அது வேலை இருக்குது. கர்த்தருடைய முன்பாக எந்த வேலையெல்லாம் தேவையில்லை. ஆலயத்தினுடைய ஆராதனை நேரம் என்று சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்கு முன்பாகவே இங்கே வந்திருக்கிறார்.
அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக வந்து என் மகளை காணோம், என் மகனை காணோம் என்று கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்களினாலே பார்க்க முடியாது, ஆனால் ஆண்டவர் இங்கே இருக்கிறார். யாருக்கு என்ன டச் வேணும், எப்படி தொடணும், எப்படி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் ஏற்கனவே திட்டம் போட்டு இங்கே வந்திருக்கிறார். இன்றைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை இந்த 2வது நாள் கூட்டத்தில் வந்திருக்கிற விசுவாசியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வந்தால் அந்த வருகைக்குள்ள விசுவாசத்தையும் அந்த ஆவிக்குரிய அனுபவத்தையும் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நீங்க வெறுமையா போகிறது இல்லை, நிறைவோடு கூட போக போறீங்க. அதனால் எப்பொழுதும் ஆலயத்துக்கு வரும்போது தாவீது சொல்லுகிறது போல நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. நான் வெறுமையா போகல, ஒரு எதிர்பார்ப்போடு கூட போயிருக்கிறேன். ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்போடு கூட நான் வந்திருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் ஆண்டவரே இந்த நாளிலே நான் ஒரு நம்பிக்கையோடு கூட ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும், ஆண்டவருடைய கிருபை எனக்குள்ளே பெருகணும். ஒவ்வொரு நாளும் நான் வாழ்கிறது கர்த்தருடைய கிருபையினால தான். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் கர்த்தருடைய வருகை நோக்கி கொண்டிருக்கணும். இயேசு எப்பொழுது வருவார் என்று தெரியாது. பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திரம், இதோ நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 55வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்கிறேன். 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 51வது வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைகிறதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கண் இமைக்கும் நேரத்தில், ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் நம்ம சரீரம் மகிமையின் சரீரமாய் மாறுகிறது. நம்முடைய இந்த மண்ணான இந்த சரீரம் மகிமையின் சரீரமாய் மாறுகிறது ஒரு இமைப்பொழுதில். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு வினாடி கண்ணு திறந்து பார்க்கும்போது ஒரு வினாடின்னு சொல்லும், அதுல 60% நீங்க கழிச்சு பார்த்தா அதுதான் ஒரு இமைப்பொழுது. அந்த இமைப்பொழுதுக்குள் நம்முடைய சரீரம் மகிமையின் சரீரமாக மாறும். இந்த மண்ணான இந்த சரீரம் மகிமையின் சரீரமாய் மாறும்போது அது தேவனுடைய சாயலாய் மாறும். ஒரு விசுவாசிக்கு 4 விதமான வளர்ச்சி இருக்கிறது. 1, சபையில வந்தா நீங்க தேவ பிள்ளைகள். இப்பொழுது நீங்கள் தேவ பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்று யோவான் சுவிசேஷத்தில், யோவான் நிருபத்தில் வாசிக்கிறோம். 2வது, ஸ்தோத்திரம், தேவனோடு கூட பிள்ளைகளா இருக்கிற உங்களை கர்த்தர் இந்த நாளிலே விசுவாசத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்தி ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்சம் தூரம் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது தேவனுடைய மனுஷனாய் மாறுகிறீர்கள். தேவ பிள்ளை தேவனுடைய மனுஷனாய் மாறுகிறீர்கள். இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், அவரிடத்துல போனா தப்பாம எல்லாம் சொல்லுவான். 2வது படிதான் அது. ஊழியக்காரர்கள் போல விசுவாசிகளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும். அதுதான் தேவ மனுஷனாய் மாறுகிறது. அவன் நடக்கிறத தப்பாம சொல்லுவான். இந்த சபையில எல்லாம் என்னென்ன காரியங்கள் நடக்கிறத உங்க ஊழியக்காரர்களுக்கு முதல்ல ஆண்டவர் அறிவிப்பார். ஆண்டுடைய சமூகத்துல ஸ்தோத்திரம், ஆபிரகாமினிடத்துல ஸ்தோத்திரம், ஜெபிக்கிறவனிடத்துல ஆபிரகாமினிடத்துல லோத்தினுடைய அந்த சோதம் கோமரை பற்றி சொன்னார், ஆனால் லோத்தினிடத்துல சொல்லவில்லை. ஆண்டவர் ஊழியக்காரருக்கு அந்த ரகசியத்தை சொல்லாம யாருக்கு சொல்ல மாட்டார். முதல்ல நம்முடைய சபையில் என்னென்ன எது நடக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது, தேவனுடைய சிநேகிதனாய் மாறுவான். தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள். 2வது, தேவனுடைய ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய 2வது நான் என்ன சொன்னேன், தேவனுடைய மனுஷன் ஆயிருக்கிறீர்கள். 3வது, தேவனுடைய சிநேகிதனாய் மாறுகிறீர்கள். 2 பேர் தான் பைபிள்ல சிநேகிதன் என்று சொல்லுகிறார்கள். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாய் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு மோசே தேவனுடைய சிநேகிதனாய் இருந்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சிநேகிதனாய் மாறணும். 4வது சாயல் தேவனுடைய சாயல். அப்ப 4வது பக்கத்தில் போகும்போது தான் ஒரு இமைப்பொழுதில் கண்ணிமைக்கும் நேரத்தில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய சாயலாய் மாறுவோம். அது எத்தனாவது ஸ்டேஜில் வருது? 4வது பகுதியில் வரும்போது தான் தேவ சாயல். நம்ம பாடுறோமே, தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பே நானும். பாட்டெல்லாம் அவ்வளோ வராது. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய ஸ்தோத்திரம் பாஸ்டர் லூக்கா சேகர் உங்களுக்கு தெரியும், இங்கே வந்திருக்காரு போல, இங்கே வந்திருப்பான். ஓகே. நான் ஒரு நாள் சைக்கிள் மிதித்து ஒரு கிராமத்துக்கு, ஒரத்தூர்னு ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு ஆடு
மேய்ச்சி கொண்டு ஒரு பழைய கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டு ஒரு மரத்தணலில் உட்காந்துருக்கிறாரு. நான் கைப்பிரதி கொடுத்துட்டு அப்படியே போகிறேன். போயிட்டு ஸ்தோத்திரம் அந்த வழியாக போகும்போது எனக்கும் பைப்பு தண்ணியெல்லாம் குடிச்சு அப்படியே நான் சைக்கிள் மேய்ச்சிட்டு போகிறேன். அந்த பேரம்பாக்கம் வழி அப்படியே போகிறேன். அன்னைக்கெல்லாம் ஒரு சரியான பாதையும் கிடையாது அங்கே. நான் சொல்கிறது 30 வருஷம் 28 வருஷம் முன்னாடி. அப்படியே போகிறேன். அப்போ அங்கே திருவலங்காட்டில் ஒருத்தர் சொன்னார், ஒரு பிசாசு. அன்னைக்கு பிசாசை துரத்தில் எனக்கு ரொம்ப இஷ்டம். இன்றைக்கி அந்த பக்கமே போக மாட்டேன். அன்னைக்கு நான் பிசாசு துரத்துன்னு ஒருத்தனும் ரட்சிக்கப்படலை. அப்புறம் என்னத்துக்கு போகணும்? பிசாசு போகுது, அவன் வரல. அதனால் நான் சொன்னேன், எந்த பிசாசு நீ என்கிட்ட வரக்கூடாதுன்னு. நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் இவங்க கூப்பிடுவாங்க. நான் இருக்கிற கிராமத்தில் இருந்தனால எந்த காற்று பூச்சி அது இதுன்னு வரும்னு சொல்லுவாங்க. வந்த உடனே பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. எவ்வளோ பிசாசை துரத்த நைட்டு 12 மணிக்கு 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணி அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரேன் ஐயான்னு சொன்னோம். வரவே மாட்டாங்க. அதோடு நான் தீர்மானம் பண்ணிட்டேன், இனி மாதிரி பிசாசு இல்லை, 10 பிசாசு வந்தாலும் உன்னை பிடிச்சி தான் இருக்கணும். நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் போகிறதில்ல. சர்ச்சுக்கு வர்றியா, ஜெபம் பண்ணுறேன். பிசாசை தேடி நான் போக மாட்டேன், பிசாசை என்ன தேடி வரணும். ஆமே. அப்போ ரொம்ப கலப்போடு கூட நான் போகிறேன். இவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். ஒரு வழியில் உட்காந்து, ஓரத்தில் உட்காந்து மரத்துக்கு இடையில். அப்போ எனக்கு இவரை பார்த்தோன்னே ஒரு என்ன ஒரு உணர்வு வந்து அவரை சொன்னேன், பிரதர் சோத்ராம் அப்படின்னா. அவர் ப்ரைஸில் ஓடினார் திடீர்னு. அவர் எப்போ ப்ரைஸில் என்ன, அவர் எப்போ படித்தார்னு ஒன்று எனக்கு தெரியாது. ஆனால் ப்ரைஸில் ஓடினார். ஓகே, நான் விசாரிச்சு எங்கே இருக்கிறீங்க? அப்போ நான் பக்கத்து கிராமம் பாகசாலையில் இருந்தார் அவர், பாகசாலை பக்கத்தில். அப்போ அந்த பக்கத்து கிராமம், இது மாமாவுடைய ஆடு தான் நான் மேய்க்கிறேன், எனக்கு வீடு கிடையாது, அப்பா அம்மா கிடையாது. சாயங்காலம்னா அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, அவங்க வராண்டாவில் தான் நான் தங்கி இருக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் பேசினோன்னே எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், எனக்கும் வருமானம் இல்லை, ஒன்றுமே இல்லை, என்னுடைய நிதி இவருடைய மாதிரி தான் இருக்குது. அப்போ நான் சொன்னேன், பிரதர் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம் பாஸ்டர் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னாரு. நல்ல அந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் நல்ல பாட்டெல்லாம் பாடுவார். அன்னைக்கு இந்த சினிமா பாட்டு அதெல்லாம் பாடுவார். அப்போது நான் ஒரு நாள் திரும்ப வருவேன் இந்த ஊருக்கு. ஆனால் இவர்கிட்ட எந்த வாக்கும் கொடுக்க முடியாது, எனக்கே சாப்பாடு இல்லாமல் இவரை நான் எப்படி கூட்டிகிட்டு போகிறது? நான் சொன்னேன் ஒரு கொஞ்ச நாள் பிறகு நான் வருவேன் பிரதர், நான் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாரு. ஒரு 6 மாதத்துக்கு பிறகு திரும்ப அந்த ஒரத்தூர் கிராமத்துக்கு நான் சைக்கிளில் போகிறேன். போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இவர் ஒரு சொம்பு எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்து டீ கடையில் போய் டீ எல்லாம் வாங்கி கொடுத்து, ஒரு ட்ரௌசர் எல்லாம் போட்டு, ஒரு இந்த ரயில்வேக்கு போடுவாங்க ஷர்ட்டு, காக்கி கலர் ஷர்ட்டு, அதெல்லாம் போட்டு வந்து நிற்கிறாரு. நான் சொன்னேன், பிரதர் இன்றைக்கி நம்ம போயிடலாம் எங்கள் வீட்டுக்கு. அவர் என்ன நினச்சார், பெரிய ஆளு மாதிரி நினச்சார். ஆனால் அங்கே போனால் சாப்பாட்டுக்கே வழி இல்லை எனக்கும். பிரைஸலோ. அவர் அங்கே இருப்பார். நான் நைட்டெல்லாம் அவர் உட்காந்து பாடிட்டே இருப்பார். என்ன பாடுறாரு என்ன செய்கிறாருன்னு ஒன்றும் நான் சொல்ல, பிரதர் நைட்டில் கொஞ்சம் தூங்குங்க அப்படின்னாரு. கர்த்தர் எனக்கு ஒரு புது பாட்டு கொடுத்துட்டாரு. அவர் இதே தான் சொல்லுவார், புது பாட்டு கொடுத்துட்டாரு. அவருடைய அந்த உற்சாகம் என்னை உற்சாகப்படுத்திட்டு, இவரே பாட்டு எழுத நான் எழுத மாட்டேனா? இது அப்படியே நான் மனசில் வச்சுட்டு, இவர் அதுக்குள்ளே 3-4 வால்யூம் விட்டுட்டார். நான் வந்துட்டு ஒன்றுமே ஒரு பாட்டு எழுதலை. எனக்கு வந்து கிறுக்கு புத்தி என்னாச்சு தெரியுமா? இவரை கொண்டு வந்து இவரை படிக்க வச்சு, இவரை ஆளாக்கி, இவரை பாட்டு பாட வச்சு முதல் கேசட்டு நான் பிரதிஷ்டை பண்ணி போடுறேன். எனக்கு பாட்டு கொடுக்க மாட்டாரா? நான் கல்யாணம் ஆன புதுசில் மனைவியிட்ட சொன்னேன், நான் 3-4 வாசம் எடுக்க போகிறேன். எதுக்குன்னு கேட்டார். அது முடிஞ்ச பிறகு சொல்கிறேன்னு. 3-4 பாட்டு ஒரு புக்கும் பேனா எடுத்துகிட்டு நான் போய் சர்ச்சில் உட்காந்துருக்கிறேன். ஒரு சின்ன குடிசை சர்ச்சு தான். உட்காந்துருந்து நான் பாட்டு எழுத போகிறேன். ஒரு லைன் எழுதினேன். ஒரு நாள் கூட்டம் முடிச்சு ப்ரேயர் முடிச்சு இவ்வளோ ஜெபம் பண்ணிவிட்டு எனக்கு எத்தனை லைனு? ஒரு லைன் கிடச்சி. 2ஆவது நாள் உபவாசம், அதே லைன் தான் வருது, அடுத்த ஒரு லைன் வரல. 3ஆவது நாள் சரி, இந்த 3ஆவது நாளாவது எனக்கு ஒரு பாட்டு எழுதுறதுக்குள்ளே வாய்ப்பு கிடைக்கணும். 3ஆவது நாள் இதே வார்த்தை தான் வந்தது. அப்புறம் வீட்டில் போய், ஆண்டவரே நீ பண்ணுறது சரி கிடையாது, நியாயம் கிடையாது, என்னை பட்டினி போட்டு நான் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு சோத்திரம், என்னுடைய நான் கொண்டு வந்த மகன் வந்துட்டு இவ்வளோ பாட்டு எழுதுறாரு, எனக்கு ஒரு பாட்டு எழுதுறேன் சொன்னார். உனக்கு என்ன கிருபை இருக்கோ அது தான் போகும்,
நீ பாட்டு எடுத்த கிருபை இல்லை, பாடுற கிருபை உனக்கு இல்லை. நீ உனக்கு கொடுத்த ஊழியம் வேற, நீ அது செய். அவர் பின்னாடி போன நீ என்ன பாட்டு எழுத போகிறது? இன்னைக்கு நான் யாருன்னு யாருக்கும் தெரியாது. லூக்கா சேகர் யாருன்னா 4 பேருக்கு தெரியும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய இன்னைக்கும் பிரான்ச் பாஸ்டர் தான், பெதேல் சாரன் சபையின் பாஸ்டர் தான், ஊழியம் தான். என்னை விட பெரிய ஊழியத்தை ஸ்தோத்திரம் உலகம் ஃபுல்லும் லூக்காஸ்ன்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அவரை வல்லமையாக பயன்படுத்தி வர்றாரு. யாரையும் நம்ம மட்டமாக நினைக்கக்கூடாது. யாருக்கும் ஸ்தோத்திரம் பணம் இல்லை, அழகில்லை, படிப்பு இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா கூட யாரை அற்பமாக எண்ணக்கூடாது. உங்களை விட மேலானவர்கள் அவர்கள் என்று எண்ணணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்போதும் அறிந்து கொள்ளணும். நம்மை விட மற்றவர்கள் மேலானவர்கள். நான் தான் பெரியவர், நான் தான் இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்தோத்திரம் பெருமை, நம்ம பேக்ரவுண்டு, நம்ம காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், இது ஒன்றும் தேவையில்லை. கர்த்தருக்கு இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ கர்த்தருக்காக என்ன செஞ்சு கொண்டு இருக்கிற? உன்னுடைய ஓட்டம் முடியும் போது ஒரு நல்ல செய்தி கேட்க முடியுமா? நாளொன்று வரும், அது மகிமையின் நேரமாக இருக்கும். இங்கிலாந்து தேசத்திலிருந்து லண்டன் மாநகரிலிருந்து ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் நியூயார்க் மாநகரை நோக்கி 1992 நினைக்கிறேன், 92 அந்த டேட் எனக்கு சரியா தெரியல, இந்த ஸ்தோத்திரம் கப்பல் போய்கொண்டிருக்கிறது. அந்த கப்பல் பெயர் கூட ரொம்ப டைட்டானிக் கப்பல். கப்பல் போய்கொண்டிருக்கிற நேரம், அந்த நேரம் ரொம்ப மகிமையான ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. லண்டன் மாநகரிலிருந்து நியூயார்க்கு போய்கொண்டு இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். அதுவரையும் ரிச்சான அதுபோல உள்ள கப்பலில், ஒரு சொகுசான கப்பலில் யாரும் போனதில் நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. பணக்காரர்கள் நிறைய பேர் புக் பண்ணி இந்த ஸ்தோத்திரம் லண்டன்லேருந்து நியூயார்க்கு, அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்துக்கு போக வேண்டிய கப்பல் போய்கொண்டிருக்கிறது. 4 நாள் ஆச்சு. ரொம்ப ஸ்தோத்திரம், அழகான பாட்டு சத்தம், அந்த சத்தம் இந்த சத்தம், ஆட்டல் பாடல் கொண்டாட்டம் எல்லாம் அந்த ஃப்ளைட் அந்த ஷிப்பில் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. திடீரென்று அந்த கேப்டனுக்கு ஒரு ஸ்தோத்திரம் செய்தி வருகிறது. நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையில் ஒரு பெரிய பனிக்கட்டை இருக்கிறது, அதனால் கொஞ்சம் டைரக்ஷன் மாற்றி நீங்கள் வழி விட்டு போங்கள் என்று சொன்னார். உடனே மாலுமி அங்கிருந்து சொன்னாங்க, இந்த கப்பல் எத்தனையோ பனிக்கட்டிகளை பார்த்தது. இந்த பனிக்கட்டிக்கு முன்பாக, இதற்கு முன்பாக இருக்கிறதான எந்திரம் எப்பேற்பட்ட பாறையும் உடைக்கிற ஒரு எந்திரத்தை தான் நாங்கள் ஃபிட் பண்ணி இருக்கிறோம். நாங்கள் அதை குறித்து கவலைப்படவில்லை. பனிக்கட்டியோடு கூட நெருங்கி இருக்கிறது. 1.5 நாளில் நியூயார்க் ஸ்தோத்திரம் மாநகரில், அந்த நியூயார்க் நகரில் அந்த துறைமுகத்தில் போய் சேரணும். நெருங்கி வருகிறது. அவர்கள் மறுபடியும் எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கிறார்கள். நீங்கள் போகிற பாதையில் பெரிய பனிக்கட்டி இருக்கிறது, நீங்கள் டைரக்ஷன் மாற்றி விடுங்கள். இந்த கேப்டன் சொன்னாங்க, இல்லை நாங்கள் உடைச்சி தான் போவோம் அப்படின்னு. போயிடுச்சு. நிமிஷ நேரத்துக்குள்ளே அந்த பனிப்பாறையில் இடிச்சிருச்சு. 8 மணி நேரம் ஆச்சு அந்த கப்பல் அந்த இடத்துல மூழ்கிறதுக்கு. 8 மணி நேரத்தில் இது இடிச்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே மாலுமி வந்து சொன்னாங்க, இந்த லைஃப் போட்டில் எல்லாரும் இறங்கி தப்பித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த நாட்களில் அந்த வசதி கேட்டது போல செய்தார்கள். அவர்கள் அதை தப்பித்து கொண்டு வரும்போது, தப்பித்து ஸ்தோத்திரம் இந்த மாலுமி எல்லா ரூமிலும் போய் பார்த்து எல்லாருக்கும் எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கும்போது, ஒரு தாயார் மட்டும் ஒரு கிட்டாரை வைத்து தன்னுடைய ஸ்தோத்திரம் ராகத்தில் தன் ஒரு பாட்டை பாடிக்கொண்டிருக்கிறாள். அந்த பாட்டு பாடிக்கொண்டு இருக்கும்போது கேப்டன் சொன்னா, எல்லாரும் இந்த ஸ்தோத்திரம் படகு இந்த ஸ்தோத்திரம் இந்த கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிறது, நீங்கள் இவ்வளவு நேரம் இன்னும் பாட்டு பாடிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்களே என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த தாயார் சொன்னாங்க, எனக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு பிள்ளைகள் போன வருஷத்தில் என்னை விட்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சென்றடைந்தார்கள். இன்னொரு மகள் நியூயார்க்கில் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அந்த ஸ்தோத்திர இடத்துல 2 பிள்ளைகளோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள். அப்படியானால் என்னுடைய ஸ்தோத்திரம், நான் இந்த கப்பல் இங்கே மூழ்கி போனால் என்னை விட்டு முன்பாக போன என் மூத்த மகள், இளைய மகளை நான் போய் பார்ப்பேன். இந்த கப்பல் அந்த கரையில் போய் சேர்ந்த, இந்த நியூயார்க் சிட்டியில் போய் சேர்ந்தால் உயிரோடு கூட இருக்கிற மகளை நான் பார்ப்பேன். அந்த நேரத்தில் அவள் கிட்டார் வைத்து எழுதின பாடல் தான், Still all my song shall be nearer my God to thee, nearer my God to thee, nearer to thee. என் நாவல் என்றுமே
உம்மாண்டை தேவனே, உம்மாண்டை தேவனே, நான் சேரட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பாட்டோடு கூட அவர்கள் மரித்து போனார்கள். இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற ஒரு பாட்டாக தமிழ், மலையாளம், இங்கிலீஷில் நம்ம அநேக மொழிகளில் பாடிக்கொண்டிருக்கிற அந்த தாயாரினுடைய கடைசி பாடல் தான் இன்னைக்கு அநேகரை உயிர்ப்பித்து கொண்டு வருகிறது. அவங்களுடைய கடைசி மூச்சு போகிறதுக்கு முன்பாக ஏதாவது ஒரு காரியத்தில் கர்த்தருக்காக ஒரு சாதனையாளர்களாக இந்த பூமி விட்டு நீங்கள் போகும்போது, ஆண்டவருடைய வருகையில் நீங்கள் போகும்போது, கண்ணுமைக்கும் நேரத்தில் நம்முடைய சரீரம் மறுரூபமாகும். நம்முடைய மண்ணான இந்த சரீரம் மறுரூபமாகும். அங்கே நாம் போய் நிற்க போகிற இடம் சாதாரணமான இடம் அல்ல. அந்த இடம் என்று சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் நமக்காக ஆயத்தப்பட்டப்பட்டான அந்த மத்திய வானிலை நம்ம போய் நிற்க போகிறோம். அதற்கு பேரு ரகசிய வருகை. என்ன பேர் சொல்றீங்க? ரகசிய வருகை. ரகசியமாக கர்த்தர் தன்னுடைய மணவாட்டியா இருக்கிற கர்த்தர் இயேசுவை, மணவாட்டியா இருக்கிற சபையை கர்த்தர் அந்த மத்திய வானிலை கொண்டு போய் சேர்த்து தன்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்காக அர்ப்பணித்த பரிசுத்தவான்கள், இந்த பூமியில் விலைமதிக்க முடியாத ஒரு பொக்கிஷமாக இருக்கிற அவர்களை கர்த்தர் தன்னுடைய மணவாட்டியாக இருந்த நம்மை கர்த்தர் மனைவியாக எடுத்துக்கொள்வார். வேத வசனம் வெளிப்படுத்தல் விசேஷம் அதனுடைய ஸ்தோத்திரம், அதனுடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர் 19:7 சொல்லுகிறது, நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணின என்று சொல்ல கேட்டேன். இதுவரையும் நிச்சயம் பண்ணின நாம் இப்பொழுது இயேசுவின் மனைவியாக மாறப்போகிற ஒரு அபிஷேகத்துக்குள்ள பரலோக ராஜ்யத்தில் நம்ம சென்றடைய போகிறோம். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் இயேசு வருவார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த பூமியில் நம்ம அந்நியரும் பரதேசியுமாக, நீங்கள் பாருங்க, பெரிய ஆஸ்தியினுடைய சொந்தக்காரன் தான் ஆபிரகாம். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில முழுவதுமாக தேவனுக்கென்று அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையில கூடாரம் அமைத்து கொண்டிருந்தான். கூடாரம் போட்டுக்கொண்டே இருந்தான். எவ்வளவு நாளாக இருந்தாலும் ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது 18:1 சொல்லுகிறது, அவன் கூடாரம் பெயர்த்து கொண்டு எப்ரோன்ல போயிருந்தான். மெம்ரையினுடைய சமபூமியில இருந்தான். பல இடங்களில் 12 இடத்தில் அவன் கூடாரம் போட்டான் என்று பைபிள் சொல்லுகிறது. எப்பொழுதும் அவனை பார்த்தீர்களானால் அவன் செல்வ சீமானாய் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை அழைக்கிறார். 13ஆம் அதிகாரத்தில் அவனை செல்வ சீமானாய் மாற்றுகிறார். ஒருபோதும் அந்த ஸ்தோத்திரம் செல்வத்தின் மேல கண்ணு பதிக்காம, அந்த ஆஸ்தியின் மேல ஐஸ்வர்யத்தின் மேல அவன் கண் பதிக்காம, தான் அந்நியனும் பரதேசியும் என்று சொல்லிக்கொண்டு தன் வாழ்க்கை இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தான். நீங்க எவ்வளவு பெரிய பணம் வச்சிருந்தாலும், எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், ஒன்று மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில நம்ம அந்நியரும் பரதேசியுமாயிருக்கிறோம். எப்பொழுதும் அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். நான் இந்த பூமியில நான் போகும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் மாளும்போது உங்களுடைய ஸ்தோத்திரம் ஆசி ஐஸ்வர்யத்தினாலே உங்கள் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், உங்கள் சிநேகிதர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக நீங்கள் எவ்வளவு கிரயம் செலுத்துகிறீர்களோ அவ்வளவு பிரதிபலன் கர்த்தருடைய வருகை நாளிலே உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷர்கள் நினைத்தார்கள், உம்முடைய நாமத்தில் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஸ்தோத்திர அற்புதங்கள் அடையாளங்களை செய்தோம், அதை கொண்டு நீங்க பட வேண்டாம். உங்க பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். நம்முடைய சந்தோஷம் என்ன? என்னுடைய சிட்டிசன்ஷிப். ஸ்தோத்திரம் பிலிப்பியர் நிருபம் 3:20 சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது, அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு என்னும் ரட்சகர் வர நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு காத்து கொண்டு இருக்கிறீங்க? இயேசு வரப்போகிறார். இயேசுனுடைய வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுனுடைய வருகையில நானும் போவேன். இதோ ஒரு ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தல் 1:7 சொல்லுகிறது, இதோ நான் மேகங்களுடனே வருகிறேன், அவரை குத்தினவர் யாரும் அவரை காண்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை, பூமியின் கோத்திரங்கள் எல்லாம் அவரை பார்த்து புலம்பும். இன்றைக்கு இயேசு சீக்கிரம் வரும் போகிறார் என்ற அந்த செய்தியை நான் உங்களுக்கு விசேஷமாக சொல்லுகிறதுக்கு காரணம், இயேசு எந்த நேரத்தில் வந்தாலும் நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமானவர்கள் தான் அவரோடு கூட போக முடியும். ஆயத்தம் உள்ளவர்கள் தான் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்க முடியும். இல்லாவிட்டால் இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கையை மாறிவிடும். வாழ்ந்துட்டு என்ன பிரயோஜனம்? இயேசுனுடைய வருகையில நான் போகாவிட்டால் என்னுடைய நிலைமை என்ன?
என்னுடைய வாழ்க்கை என்ன? ஸ்தோத்திரம். நான் ரொம்ப ஸ்தோத்திரம் வேதத்தை படித்து கொண்டிருந்த போது ஸ்தோத்திரம் ஏசியாவின் புஸ்தகத்தை நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் திருப்ப விரும்புகிறேன். அந்த வசனத்தில் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இப்படியாய் போட்டிருக்கிறது, கவனிங்கள். அந்த ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எல்லாம் அங்கே ஸ்தோத்திரம் அவர்கள் வேதனையும் கண்ணீரும் துன்பமாயிருக்கிறீர்கள். அப்பொழுது ஸ்தோத்திரம் அவர்கள் பார்த்தபோது யாதிர்ச்சியமாய் சொல்றாங்க, எனக்கு சுவிசேஷம் சொன்னவங்க, எனக்கு கைப்பிரதி கொடுத்தவங்க, எனக்கா ஜெபிச்சவங்க இப்ப இங்க வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? அங்கே சொல்லுகிறது 9வது வசனம் 14:9, கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து என்ன செய்கிறது? பாதாளமே அதிருகிறது. நீ எப்படி இங்க வந்த? நீங்க வர வேண்டிய இடம் இல்லை. நீ பரலோகத்தை பற்றி தானே பேசிட்டு இருந்த. ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிட்டு இருந்த. நீ எப்படி இங்க வந்த? பரலோகம் பாதாளம் அதிருகிறது. உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாய் இருந்த செத்த ராட்சதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களை போல பலட்சியமானாயோ? என்ன கேக்குறாங்க? நீ எப்படி இங்க வந்த? நாங்க நினைச்சோம் நீங்க தான் பிரசங்கம் பண்ற, நீங்க தான் கைப்பிரதி கொடுக்கிற, நீங்க தான் ஜெபம் பண்றீங்க, நீங்க தான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல நடந்தீங்க, எல்லாம் நீங்க நடந்தீங்க, எப்படி இங்க வந்தீன்னு அவர் கேட்கிறாங்க. எங்களை போல நீயும் பலவீனவனாயிலோ? கடைசி வரைக்கும் உறுதியாய் இருந்தால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகலாம். நம்ம ஸ்தோத்திரம் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு வெற்றியோடு கூட ஓடி முடிக்கணும். இப்ப அவங்க சொல்றாங்க பாருங்க, நீயும் எங்களை போல எங்களுக்கு சமானமானாயோ, எங்களுக்கு சமானமாய் மாறி போயாயோ? உன் ஆடம்பரமும் அப்போதும் இங்கே வாசிக்கும் போது தேவ பிள்ளையே, நாம் போகிற பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு நிறைவான ஒரு ஸ்தோத்திரம் கான்ஃபிடன்ஸ், ஒரு ஸ்தோத்திரம் உறுதி நமக்கு ஒவ்வொருவருக்கும் வேணும். ஒவ்வொருவருக்கும் வேணும். நான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வருகை நாளில் அதுவும் ரகசியமாய் வந்தா, ரகசியமாய் கர்த்தர் வரும்போது மத்தியவானிலே நான் அவரோடு கூட சென்றடைவேன். ஹல்லேலூயா. வாய் திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் சீக்கிரம் வர போறாரு. நான் ஏன் ஸ்தோத்திரம் பல செய்திகளை கடந்த நாளில் பாஸ்டர் எனக்கு சொல்லும்போது செய்திகளை எடுத்துக்கொண்டே இருந்தேன். ஆனால் இயேசுனுடைய வருகை பற்றி அங்கே சொல்லு அப்படின்னாரு. நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் தான் கர்த்தருடைய வருகை நாளில் நீங்கள் அவரோடு கூட போக முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் அவரோடு கூட சென்றடைகிறதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் ஏதோ வாழ்ந்துட்டோம் போனோம் என்று நிற்காதபடி ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நாளில் அவருடைய கற்புள்ள கன்னிகையாக கர்த்தருக்கென்று ஒரே புருஷனுக்கென்று விவாக நிச்சயம் பண்ணி இருக்கிறவங்களை கர்த்தர் பூமியில வாழ்கிற நாட்கள் கொஞ்ச காலம், அது கர்த்தருக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்கள் பட்டு போன போர்க்களத்தில் தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறாரு. எத்தனையோ தீவிரமாய் ஓடினார்கள். கடைசியில கோட்டை விட்டவர்கள் பலரும் நமக்கு முன்பாக தன்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். ஆனால் கிருபையாய் இன்றைக்கு நான் ஓடிட்டு இருக்கிறேன். ஒரு மாரத்தான் ரேஸ் நான் போய்கொண்டிருக்கிறேன். எனக்கு பிறகு எனக்கு அடுத்த ஸ்தோத்திரம் ஒரு லெக்கை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிறதுனால இன்றைக்கு இந்த விசுவாசத்தில் நிலையாய் நின்று கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தணும். தேவ பிள்ளைகளை, இந்த பூமியில் நம்ம வாழ்கிறது உலகத்தில் கரைபடாத விசுவாசிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாக பரலோக ராஜ்யத்தை சார்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த பூமியில் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு ஒன்றின் மேலும் அதிகமான ஆசை இருக்காது. காரணம், அவர்கள் பரலோகத்துக்கு நேராக போகும்போது என்றைக்கு நான் பரலோகத்தில் நான் செல்லுவேனோ, ஆண்டவருக்காக நான் என்னதை செய்வேனோ, எப்பொழுதும் ஒரு ஆயத்தம். ஹல்லேலூயா. அது உங்களுடைய உழைப்பாக இருக்கலாம், உங்களுடைய ஜெபமாக இருக்கலாம், உங்களுடைய ஸ்தோத்திர பொருளாதார நன்மையாக இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சபை ஒரு மிஷினரி சபை. எங்களுக்கு வெளிநாட்டு சப்போர்ட், எந்த சப்போர்ட்டும் கிடையாது. யாரிடத்திலும் போய் நான் ஒரு 10 ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிற சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போதும் எனக்கு பசியாக இருக்கிறது நான் சொன்னது கிடையாது. ஒரு வாரம் எல்லாம் இதே திருநெண்டூரில் நான் பட்டினி கடந்திருக்கிறேன். ஒரு ஆள் இடத்துல கூட போய் கொஞ்சம் அரிசி கொடுன்னு கேட்டது கிடையாது. எனக்கு 1 ரூபா 1.5 ரூபா காணிக்கை கிடைக்கும் போது அந்த பக்கத்தில் ஒரு அண்ணாச்சி இருப்பார். அண்ணாச்சி எனக்கு ஒரு 1/4 கிலோ அரிசி கொடுன்னு சொல்லுவேன். அந்த ஸ்தோத்திரம் அண்ணாச்சி சொல்லுவேன், என் ஸ்தோத்திரம் பாஸ்டர், நீங்கள் 1/4 கிலோ வாங்க வேண்டாம், 1 கிலோ வாங்க, அப்புறம் காசு கொடுன்னுவார். அவ்வளவு சிறுமையிலிருந்து வந்தேன். இன்றைக்கி நான் சபையில் சொல்லுவேன், சபையில் யாராவது பட்டினியாக இருந்தால் நேராக உங்களுக்கு ஒரு வீடு இங்கே இருக்குது, அந்த வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னுவேன். பசியினுடைய தன்மை என்னன்னு தெரியும். நான் பட்டினி கடந்தது கிடையாது. ஆனால் சுவிசேஷத்திற்காக அந்த பட்டினியும் பஞ்சங்கள் எல்லாம் கர்த்தருக்காக அனுபவித்தேன்.
ஆண்டவர் யாருக்கும் கடனாளி அல்ல, யாருக்கும் கடனாளி அல்ல. நீங்கள் கர்த்தருக்காக எந்த அளவு தியாகம் பண்ணி எத்தனை அளவு கர்த்தருக்காக சேவை செய்கிறீங்களோ அதனுடைய பிரதிபலன் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைகளும் இந்த பூமியிலும் வரப்போகிற பூமியிலும் வரப்போகிற ராஜ்யத்திலும் உங்களை அழகு பார்க்க ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதனால ஸ்தோத்திரம், இந்த பூமியில் நீங்கள் என்ன செலவழித்தாலும் அது வேஸ்ட் ஆகி போகும். ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் செய்ததை கர்த்தர் அதை நிலைநிற்க பண்ணுவார். ஆண்டவருடைய சமூகத்தில் அது ஒரு நாள் நமக்கு கணக்கு சேர்த்து கூட்டி நமக்கு கர்த்தா பிரதிபலனை தருகிற ஒரு நாள் தான் நம்ம பரலோக ராஜ்யம் சென்றடையும் போது. கடைசியாக ஸ்தோத்திரம், நான் ஒரு மிஷினரி என்னுடைய வாழ்க்கையை சொல்லி நான் முடிக்கிறேன். டேவிட் லிவிங்ஸ்டன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆப்பிரிக்காவினுடைய மிஷினரியாக இருக்கிற அவர் ஒரு நாள் 17 வருஷம் தன்னுடைய ஊழியத்தை முடித்து ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து அவர் லண்டன் மாநகரை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது அந்த கப்பலில் அதிகமான ஸ்தோத்திரம் வெளியே பார்க்கும்போது லண்டன் மாநகரோடு கூட நெருங்கி கொண்டிருக்கிற அந்த கப்பலில் எட்டி பார்த்தபோது அநேகர் மாலை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், அநேகர் ஸ்தோத்திரம் பூச்செண்டு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், அநேகர் கிரீடங்களை வைத்துக் கொண்டு வருகிறார்கள். பயங்கர ஆர்ப்பாட்டம், ட்ரம் செட் எல்லாம் நடக்கிறது. அவர் நினைச்சார், 17 வருஷமா நாங்கள் இந்த ஆப்பிரிக்காவில் இருந்து முதல்ல நான் இந்த தேசத்துக்கு சுய தேசத்துக்கு வருகிறேன், என்னை எதிர்பார்க்கிறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க. டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே ஸ்தோத்திர மகிழ்ச்சி. என்ன நான் போகும்போது யாருக்கும் தெரியல, இந்த சபையார் என்னை அனுப்புனாங்க, இப்ப பாருங்க இத்தனை கூட்டம் அந்த துறைமுகத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சாங்க. கப்பல் நெருங்க அந்த துறைமுகத்தோடு கூட நெருங்கும் போது அப்படிதான் தெரிந்தது, அந்த கப்பலில் அந்த இங்கிலாந்து தேசத்தின் ராணி இருக்கிறார்கள். அந்த அம்மா இறங்கி வெளியே வந்த உடனே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மாலை போடுறாங்க, அவங்கள வரவேற்கிறது கூட்டமாக இருக்கிறாங்க. ஒரு நிமிஷத்தில் நாட்கள் நேரம் போக எல்லாரும் அந்த ஜனங்கள் ஒரு ஆள் கூட அங்கே இல்லாமல் கலைஞ்சு போயிட்டாங்க. அவர் ஒரு பழைய ட்ரங்கு பட்டி எடுத்து கையில் பிடிச்சு கொண்டு அந்த ஸ்தோத்திரம் 17 வருஷத்துக்கு பிறகு அந்த துறைமுகத்தில் கால் மிதித்த போது சொன்னாங்க, நான் 17 வருஷமாக ஊழியம் செய்கிறேன், ஒருவர் கூட என்னை வரவேற்கிறதுக்கு இங்கே வராமல் போய்விட்டார்களே என்று சொல்லி ஸ்தோத்திரன் டேவிட் லிவிங்ஸ்டன் தன்னுடைய ஸ்தோத்திரம் கர்த்தரோடு கூட சொன்னார். உடனே ஆண்டவர் சொன்னார், மகனே, உன்னுடைய வரவேற்பு இந்த பூமியில் அல்ல, உன்னுடைய ஊழியம் முடித்து நீ ஒரு நாள் மேலே வருவாய். அன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள், அநேக தூதர்கள் சிங்காசனத்தை விட்டு எழுந்து நின்று உனக்கு ஒரு வரவேற்பு கொடுக்க போகிறது. அதுதான் உனக்கு உண்மையான வரவேற்பு. உனக்காக வரவேற்கப்பட போகிற ஒரு இடம் உண்டு. இந்த தற்காலிகமான வரவேற்பு எல்லாம் ஒரு வரவேற்பு அல்ல. நீ என்னைக்கு ஊழியம் முடித்துட்டு நீ மேலே வருகிறாயோ அன்றைக்கு தான் உன்னுடைய வரவேற்பு என்று நினைத்தார்கள். அன்னைக்கு அவர் ஒரு தீர்மானம் எடுத்து திரும்பவும் சில நாட்களுக்கு பிறகு தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டவர்களாக மரித்து போய் தனிமையாக அவர் திரும்பவும் அந்த தேசத்துக்கு போகிறார், ஊழியம் செய்கிறார். ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். அநேக ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். போய் போனபோது அத்தனை 18 வருஷம் இல்லாத ஒரு எழுப்புதல் அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்தது. ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க. அநேகர் கூட்டமாய் வந்தாங்க. அதே ஸ்தோத்திரம் வனாந்திரத்தில் அந்த இடத்துல தான் டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு குடிசையில் இருந்தாங்க. அன்றைக்கு விளக்கெல்லாம் சிமினி விளக்கில் இருந்தாங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் ஒரு எழுப்புதல் அந்த தேசத்தில் வந்தாங்க. ஸ்தோத்திரம் 18 நாட்களில் அவர் பெரிய காரியங்களை அங்கே சாதித்தார். 18 வருஷம் சாதிக்காத காரியங்கள் 18 நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதலை அங்கே பார்த்தார். அவர் மறுபடியும் ஜெபம் பண்ணினார். முட்டியிலே நின்று மணிக்கணக்காக ஜெபிச்சார். 18 வருஷம் எனக்கு பிரதிபலன் ஏற்றது போல இங்கே ஜனங்களை பார்க்க முடியல. ஆனால் இப்போ தேசம் கிராமமாக ரட்சிக்கப்படுறாங்களே, எல்லாரும் அழுதி புலம்பி கர்த்தருடைய தாசனிடத்தில் ஓடி வந்து ஜெபிக்கிறாங்களே, ரொம்ப சந்தோஷம், மகிமையான சந்தோஷம். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவருடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கை முடிகிற நேரம் வந்தது. முழங்காலில் நின்று ஸ்தோத்திரம் அவர்கள் ஸ்தோத்திரம் டேவிட் லிவிங்ஸ்டன் ஜபித்து கொண்டே இருக்கிறார். ஒரு சிம்மினி விளக்கெல்லாம் எரிந்து கொண்டே இருக்கிறது. நேரம் ஸ்தோத்திரம் 8 மணி ஆச்சு. டேவிட் லிவிங்ஸ்டனை பார்க்கலன்னு சொல்லி கூட்டமாக ஜனங்கள் வந்தாங்க. அவர் முழங்காலில் நின்று கொண்டு இருக்கிறார். சிம்மினி விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நினைத்தார்கள் நமக்காக அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். 10 மணி ஆச்சு, அதே முட்டியில் நிற்கிறாரு. விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது. 12 மணி ஆச்சு. அதில் ஒருவர் சொன்னார், ஸ்தோத்திரம் அவர் முட்டியிலே நிற்கிறாரு, அவரை போய் தட்டி பார்ப்போம். தட்டி பார்த்தா டேவிட் லிவிங்ஸ்டன் கடந்த நாள் இரவிலே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அவர் போய்விட்டார். முட்டியிலே நின்று ஜீவனை ஒடுக்கின ஒரு மனுஷன் தான் டேவிட் லிவிங்ஸ்டன். ஆப்பிரிக்காவுக்காக கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று கர்த்தருக்காக தன் ஜீவனை கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் போய்விட்டார். டேவிட் லிவிங்ஸ்டனை தன்னுடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கிறது முன்பாக அவர் சொன்னார், நான் லண்டன் மாநகரை சேர்ந்தவன்,
அந்த என்னை அனுப்பின ஸ்தாபனம் என்னுடைய பாடி அங்கே தான் கொண்டு போகும். ஆனால் என்னுடைய இருதயம் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் அடக்கம் பண்ணணும். நடந்த சம்பவம் என்ன? அவர்கள் வந்தவர்கள் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற இருதயத்தை மட்டும் ஆப்பிரிக்காவில் புதைத்து அவருடைய சரீரத்தை லண்டனில் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். முட்டியிலே நின்று மரித்த ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய ஸ்தோத்திரம் பிரதிபலன் எதிர்பார்க்காம தன்னுடைய ஓட்டத்தை மகிமையாக ஓடி முடித்தார். அவருக்கு பிறகு வந்தவர் தான் ரெனாட் போங்கே. அதே தரிசனத்தோடு கூட ஆப்பிரிக்கா கண்டத்தில் லட்சக்கணக்கான 30 கோடி ஜனங்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் ஒரு இடம் இல்லாமல் அத்தனை குரூசைடு நடத்தி மொத்த இடத்தையும் சுவிசேஷமயமாக்கின ஒரு மனுஷன்தான் சமீபத்தில் நம்மை விட்டு கடந்து சென்ற ரெனாட் போங்கே. அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தில் போயிட்டார். அநேக பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஜீவனை பாராமல் கர்த்தருக்காக தன்னுடைய ஜீவனை இந்த பூமியில் விதைத்து விட்டு போனார்கள். அவர்களுக்கெல்லாம் பிரதிபலம் நிற்கும் போது நாளொன்று வரும் அவருக்கு பின்னாடி நிற்கிறதுக்கு நீங்களும் நானும் தயாரா? அவர்கள் வாங்கின பிரதிபலன் ஒரு பகதமாது எனக்கு கிடைக்குமா என்றது எண்ணத்தோடு கூட இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு ஒரு வாழ்க்கை. தேவனுக்கென்று ஏதாவது செய்யுங்கள். நீங்கள் இனியுள்ள நாட்களில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஏதாவது ஒரு நிலையில் மிஷினரிகளுக்கு உதவி செய்கிறதுலையோ, பாஸ்டருக்கு உதவி செய்கிறதுலையோ, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறதுலையோ, சுவிசேஷ ஸ்தோத்திரம் கூட்டத்தில் போய் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறதுலையோ, சபையில் நடக்கிற கூட்டங்களில் எந்த கூட்டத்திலாவது நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வந்து எந்தெந்த கூட்டம் வைக்கிறாங்களோ அத்தனை கூட்டங்களில் நான் கலந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் தீவிரமாக இருப்பேன். இன்னும் எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் இன்னும் உறுதியாய் இருப்பேன். இன்னும் கர்த்தரை துதிப்பேன், இன்னும் கர்த்தரை ஆராதிப்பேன் என்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே கர்த்தர் தருவாராக. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையில் நீங்களும் நானும் கைவிடப்பட்டு போனவர்களாய் இருக்கக்கூடாது. கைவிடப்பட்டவர்களாய் நாம் ஒருபோதும் அவருக்கு முன்பாக நிற்கக்கூடாது. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களை சேர்க்கும்படியாக, பொக்கிஷத்தை சேர்க்கும்படியாக இயேசு மத்தியவானில் வரப்போகிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. அவரை எதிர்கொண்டு போக நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். இந்த பூமியில் ஸ்தோத்திரம் நம்ம வாழ்கிற இந்த காலங்கள் இயேசு வருகிற காலமாக இருக்கிறது என்று அறிந்து கொள்ளணும். அதற்கு கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவருடைய பார்வையில் 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்கிறது. அப்படின்னா இயேசு போயிட்டு இன்னைக்கு 2 நாள் தான் ஆகுது. 3வது நாள் தொடங்க போயிருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கானா ஊரில் 3ஆம் நாள் ஒரு கல்யாணம் நடந்தது. கர்த்தருடைய பார்வையில் 3ஆம் நாள் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய வேலி ஸ்தோத்திரம் மத்திய வானிலை கல்யாணம் நடக்க போகிற நம்முடைய காலகட்டத்தில் இருக்கும் என்று ஆவியானவர் எனக்குள்ள ஒரு வார்த்தை சொன்னார். என்ன? 2 நாட்கள், இயேசு போய் 2 நாட்கள் ஆகிவிட்டது. 1000 வருஷம் ஒரு நாள் போல இயேசுவுக்கு முன்பாக இருக்கும்போது 2 நாட்கள் இப்பொழுது கடிந்து விட்டது, தாண்டி விட்டது. இப்பொழுது ஸ்தோத்திரம் கானா ஒரு கல்யாணம் 3ஆம் நாளில் நடந்தது. மத்திய வானிலை ஒரு கல்யாணம், இந்த நம்ம தலைமுறையில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது. நம்புறீங்களா? மணவாளனாக இருக்கிற கிறிஸ்துவும் மணவாட்டியாக இருக்கிற சபையும் மத்தியவானில் ஒரு கல்யாணம் நடக்க போகிறது. அந்த கல்யாணம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மதிப்பும், நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கையும், நம்முடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு நாள். இவ்விதமாய் என்றென்றும் மகிமையின் சரீரத்தோடு கூட நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருப்போம் என்ற நிச்சயம், நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக வீறு கொண்டு எழும்புங்கள். நல்ல ஜெப வீரனாய் மாறுங்கள், நல்ல ஜெப வீரங்கனையாய் மாறுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை எதிர்கொண்டு போக ஆர்ப்பு விழி உண்டாகினது என்று ஒரு சத்தம் கேட்டபோது அவர்கள் எல்லாரும் எழும்பி தங்களுடைய தீவெட்டிகளை எடுத்து ஆண்டவராகிய இயேசுவோடு கூட மணவாளனோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய அறையிலே பிரவேசித்தார்கள். மற்றவர்களோ கைவிடப்பட்டு போனார்கள். கைவிடப்பட்டு போன சபை அல்ல நம்முடைய சபை. இந்த சபையில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒரு ஆள் கூட இங்கே இருக்கக்கூடாது. எல்லாம் ஏற்று செட்டிருக்கிற பிள்ளைகள் முதற்கொண்டு தாய் தகப்பன்மார்கள் வரைக்கும் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் போகணும். அந்த ரகசிய வருகையில் போகிறதற்கு கர்த்தரோடு கூட ஒரு நல்ல உடன்படிக்கை, ஒரு நல்ல என்கவுண்டர் பண்ணி நீங்கள் கர்த்தருக்குள்ளே உங்களை திறப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிரீடமுமானவர்களே என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை கேட்கிறதற்கு நீங்கள் எல்லாரும் இந்த சபையில் போதகருக்கு ஆசீர்வாதமாக, ஊழியக்காரர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து நீங்கள் இன்னும் மேன்மைப்படுத்துங்க. மறுபடியும் நான் சொல்லிட்டு போகிறேன், இந்த சபை இந்த இடத்தை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக அடுத்த தலைமுறையில் கர்த்தர் இந்த சபை வர்த்திக்க பண்ணுவார். திரளான ஜனங்கள் கூடி வருகிற இடம், திரளான காரியங்கள் கர்த்தர் கொண்டு வருகிறார். கர்த்தர் அவர்களை கனப்படுத்தி நிற்கிற ஒரு நேரம் உண்டு. ஒருவேளை நம்முடைய கண்கள் காணாவிட்டாலும்
நாம் ஒரு நாள் சாட்சி கேட்க போகிறோம். இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சியும் இந்த ஊழியத்தினுடைய அடுத்த ஸ்தோத்திரம் இலக்கையும் கர்த்தர் கொண்டு போக போகிறார். நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட உங்கள் ஓட்டத்தை ஓடுங்கள். விசுவாச வீரராய் வீரங்கனையாய் இருந்து சாதனை புரியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த நாளில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நல்ல நேரத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் ஐயாவுக்கு நன்றி செலுத்தி, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்ற நிச்சயத்தோடு கூட நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.